தல நீரை கணிய பொன்னோடவள் கோழி கப்பிய கரி மூகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமென வினை கடிதேனும் கையிடும் அரண் மகன் மற்பொரு திரள் போய மலையானி மத்தள வைரனை உத்தமி புதல்வன மட்டவில் மலர் கொடு பணிவேனி தமிழடவினை முற்படுகிறிதன் முற்பட எழுதியன் ஓனே முப்பொருள் செய்தாட்சி வலுரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணவனமருள் பெருமா என்றாயும் எனக்கருள் தந்தையும் சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் கொளித்த பொலியர்கோன்கள் போற்றி ஆலிவிசை கல்வி கற்பில் அனைந்த வீரன் அடி போற்றி பாலி திருநாவலூர் வண்தொண்ட பதம் போற்றி ஊழிமணி திருவாதவரன் திருத்தாள் போற்றி எல்லாம் வல்ல சிவகாமிப்பாளுடன் ஆகிய ஸ்ரீ சரஸ்வதீஸ்வரனுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து மடவார் உலகம் என்னும் தென் புதுவை தலபுராணத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் அதன் அடிப்படையில் எப்போதுமே நாம் ஒரு திருமுறை பாடலை சிந்தித்துவிட்டு தான் அடுத்து செல்வோம். அதன் அடிப்படையில் அப்போஸ்தலர் கூறுகின்றார், அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து. அங்கே போய் விட முடியாது. அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து சாமி என்ன நினைக்கிறாரோ அதான் திருமண பாடல ஆரம்பிச்சு நாங்கள் அங்கே போட அது இங்கே மாற்றி வச்சுருக்கோம். அப்போஸ்தலர் கூறுகின்றார், அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போக மாற்றி பாவித்தேன் பரமா என்னை சங்கத்த மேனி செல்வா சாதனால் நாயேன் உன்னை எங்குற்றாய் என்றபோது எங்குற்றேன் என்று என்கண்டாயே என்று இங்கே அருமையாக பாடுகின்றார் நமது. அதன் அடிப்படையில் என்ன கூறுகின்றார் என்று சொன்னால், இந்த உடம்பு கண்டிப்பாக ஒரு நாள் மண்ணுக்கு போகப்படும் உறுதி. இது நிலையில்லாத உடல் என்று தெரிந்தும் கூட நாம் என்ன செய்கிறோம், இது மேலே பற்று வச்சுருக்கோம். இந்த உடம்பு மேலே அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து. அப்போ இதுல இருந்து என்னது, உடம்பு வந்து எங்கே போகும்போது மண்ணுக்குள்ளே போகும்போது, அந்த உள்ளம் வந்து எங்கே போகும்போது சிவத்துக்குள்ளே போகும். உள்ளத்தை யாருக்கு கொடுக்கணும், சிவபெருமானுக்கு கொடுக்கணும். நாம் எல்லாத்தையும் நினைக்கிறதுக்கு இந்த மனசை கொடுப்போம், சிவபெருமானை நினைக்கிறதுக்கு மட்டும் இந்த மனசை கொடுக்கவே மாட்டோம். என்ன எதெல்லாம் நினச்சி இந்த மனசு வருத்தப்படும் பாருங்க. கல்வியை நினச்சி, சின்ன பிள்ளைங்க கல்வியை நினச்சி வருத்தப்படும். கொஞ்சம் வயசுக்கு வந்தவங்க என்ன செய்வாங்க, வயசானவங்க இனி நம்ம எப்படி போய் சேர போகிறோமோ அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவாங்க. பதவியில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நம்ம இதுக்கு மேலே ஒரு பதவி கிடைக்குமா அப்படின்னு பதவியை எண்ணி மனைவியை எண்ணி பட்டத்தை எண்ணி பதவியை எண்ணி இப்படி ஒவ்வொன்றையும் நினைத்து நாம் என்ன செய்வோம், அதை பற்றியே சிந்தனை பண்ணி மனசில் பெரிய ஒரு கலக்கத்தையும் உண்டு பண்ணி வச்சுருக்கோம் இந்த மனசை.
அப்படி நாம் அந்த மனதை அப்படி செலுத்தாமல் யாரை பாவிக்க வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமானை பாவித்தால் பாவிப்பார் பாவம் அறுப்பாய். சிவபெருமானை பாவிச்சோம்னா நமக்கு பாவம் மறுபடும் என்று தெரிந்தும் கூட நாம் என்ன செய்கிறோம், இந்த உடம்பு மேலேயே பற்று வைத்து வைத்து அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தில் இணக்கிய பங்கத்தை போக மாற்றி பாவித்தேன் பரமான் என்ன. அப்போ இந்த மனசை நாம் என்ன செய்யணும், சிவபெருமான் பக்கத்தில் சேர்த்து அவரையே நினைந்து நினைந்து உருக வேண்டும். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டது அனைத்தெழும் அம்பலக்கூத்தனை திரைத்தெழுதும் மறந்து இவனும் என்பது அப்பர் சாமி. அப்படி நினைப்பவர் மனம் கோயிலா கொண்ட பெருமான் நன்றி செய்வார். அவர் கருணையே வடிவான பெருமான். ஏன் அவர் முழுமுதல் பொருள் என்று சொல்கின்றோம் என்று சொன்னால் அவர் ஒருவர் தான் நிலையான பொருள். மற்ற தெய்வங்களை காட்டிலும் அவர் ஏன் கடவுள்னு சொல்கிறோம் அப்படின்னா, மற்ற தெய்வங்களுக்கு கூட பிறப்பு உண்டு, சிவபெருமான் ஒருவருக்கு தான் பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு பெருமான் சிவபெருமான் ஒருவர். அதனால தான் நம்மளுடைய எண்ணத்தை பூரா யாருக்கு கொடுக்கணும், சிவபெருமான். தெய்வம் எத்தனையோ தெய்வத்தை கொடுப்பாங்க, ஆனாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வம் எது செய்யுது அந்த தெய்வத்தை நினைக்கிறது, அடுத்து அதை செய்யலைன்னா அதை விட்டுட்டு இன்னொரு தெய்வத்துக்கு போயிடுவாங்க. அப்படி அல்லாமல் கடவுள் என்றால் ஒருவர் தான், அதுக்கு சிவபெருமான் ஒருத்தர் தான். யாதொரு தெய்வம் உண்டு அது தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனாக வருவர். அப்படி மற்ற தெய்வத்தை வழிபட்டாலும் சிவபெருமான் தான் வந்து அங்கே அருள் செய்ய போகிறாங்கிறது தெரிந்தும் கூட நாம் என்ன செய்கிறோம், மற்ற தெய்வத்துக்கெல்லாம் ஓடணும். அப்படி இல்லாமல் நிலையான பொருளாகிய சிவபெருமானை போய் நாம் பற்றினோம் என்று சொன்னால் நமக்கு எந்த விதமான துன்பமும் நமக்கு வராது. முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதை எடுத்து பார்த்தாங்க, ஒவ்வொரு சமய நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு எடுத்து பார்த்தாங்க. அதில் 4000 திவ்ய பிரபந்தத்தெல்லாம் எடுத்து பார்த்தாங்க, வைஷ்ணவர்கள்லாம் எடுத்து பார்த்தாங்க, அதில் உள்ள மொழிகள்லாம் எடுத்து பார்த்தாங்க. கடைசி சைவத்தில் உள்ள நூல்கள் எடுத்து பார்த்தாங்க. அதில் மாணிக்கவாசக பெருமானுடைய பாடலை எடுத்து பார்த்து தென்னாளுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படிங்கிற அந்த நூலை படித்து எல்லா நாட்டுக்கும் இறைவன், தென்னாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு அவன் சிவன். அப்போ கடவுள் பற்றி சிவன் கட்டுற கோயில் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, மெக்கால சிவலிங்கத்தை கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் இதை வந்து 10 நிமிஷம் பேசுகிறாரு, நாங்கள் அதனால தான் நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், மெக்கான் அடித்து பாருங்கள், அங்கே உள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சிவலிங்கத்தை எல்லாம் கட்டி பிடிச்சி முட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு சாமி மேலே உருக்கமாக இருப்பாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் தான் முழுமுதல் பொருள் என்று தெரிந்து வைத்திருக்காங்க. சில சமயங்கள் என்ன சொல்லணும்னா கடவுளுக்கு வந்து உருவம் உண்டு, சில சமயத்துக்கு சொல்லுவாங்க அதுக்கு அருவம் மட்டுமே உண்டு, கடவுளுக்கு அருவம் தான் உண்டு, உருவம் கிடையாதுன்னு. சில இது அருவுருவம் வந்து எந்த சமயமே சொன்னது கிடையாது. இறைவனுக்கு அருவுருவம் எந்த சமயம் சொல்ல கிடையாது. ஆனால் நம்ம சைவத்தில் ஒன்று தான், உருவமும் உண்டு, அருவமும் உண்டு, அருவுருவம் உண்டு, அதையும் தாண்டிய சொரூபமும் உண்டுன்னு சொன்ன சமயம் சைவ சமயம் ஒன்று தான். சிவபெருமானை பற்றி அறியக்கூடிய நூல்கள் தான் என்ன சொல்லுதுன்னா இத்தனையும் உண்டு அப்படின்னு எல்லா இதையும் ஏற்றுக்கொள்ளப்படும். உருவம் நமக்கு 25 மாதம், அருவம் ஜோதி வடிவம், அருவுருவம் சிவலிங்க வடிவம், அதையும் தாண்டி சொல்லுவோம் இந்த தன்மை என்று அறியப்படாத ஒன்று. இது சுந்தர சுவாமி அழகாக சொல்கிறார், இந்த தன்மை நின்று அறிவுண்ணா இம்மானி எளிவந்த பிராணி. அம்மா என்ன சொல்கிறாங்க, எளிவந்த பிராணி அன்னம் வயற்பிராணத்தின் ஆறுவானை மரத்திடுமானே என்பது அப்பர் சாமி சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அப்போ யாரை நினைக்க வேண்டும் அப்படின்னா அந்த நிலையான ஒரு பொருளாகிய சிவபெருமானை தான் நாம் என்ன செய்யணும், இந்த மனதில் பாவிக்க வேண்டும். அங்கத்தை மண்ணுக்காக்கி, அங்கம் கண்டிப்பாக மண்ணுக்கு ஆர்வத்தை உனக்கே தந்து. எப்பயுமே ஒரு தெய்வத்தை சித்தமதை ஒன்ற வைத்தார், சிவமதை இணைய வைத்தார் என்று சொல்கின்ற அடிப்படையில் ஒரு தெய்வத்தை நினைச்சிட்டோம்னா அதிலேயே நனைந்து 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 உருவது. கடவுள் ஒன்றென்று அதுவும் உண்டென்று என்பது கட்டணத்தை. அப்படி ஒரு பொருளையே தியானிக்க வேண்டியது, அந்த ஒரு பொருளிலேயே பற்று வைக்க வேண்டியது. இப்போ சிவபெருமான் மூத்தம் 25 மாகேஸ்வரன் மூத்தம் இருந்தாலும் 25 நீங்கள் நினச்சிக்க கூடாது, ஏதாவது ஒரு இதை சிரிக்கிறோம். அந்த 25 மாகேஸ்வரன் மூத்தத்திலையும் அதுக்கும் மேலானது ஒன்று என்னென்னா சிவலிங்க வடிவம் தான். அது அருவுருவ வடிவம். இந்த சிவலிங்க வடிவத்தை நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 25 மாகேஸ்வரன் மூத்தத்தையும் நினைக்கிறதுக்கு சமம். இது அவங்களுக்கு
இந்த 25 மாகேஸ்வர மூர்த்தமும் எதுக்குள்ள அடங்கிடும்? சிவலிங்கத்து மூர்த்தத்துக்குள்ள அடங்கிடும். முகத்துக்கு 5 முகம் எனக்கு 25 மாகேஸ்வர மூர்த்தத்துக்கும் அந்த சிவலிங்கத்துக்குள்ள அடங்கிடும். அப்போ அதனால தான் இந்த சிவ பூஜை கொடுத்தாங்கன்னா என்ன கொடுப்பாங்க? நீங்கள் நடராஜர் வச்சுக்கோங்க, நீங்கள் தட்சிணாமூர்த்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சிவ பூஜை பண்ணுறவங்க என்ன கொடுப்பாங்க? இந்த சிவ பூஜை பண்ணுறது சிவலிங்கம் தானே கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா 25 பேருடைய அருளும் அவங்களுக்கு கிடைக்கணும் என்பதற்காக சிவலிங்கத்தை தான் சிவ பூஜை பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அந்த சிவலிங்கத்தை நம்ம வழிபட்ட 25 மாகேஸ்வர மூர்த்தங்களையும் வழிபட்ட பலன் நமக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து என்னுடைய பலன் வச்சுக்கணும் 25 பேரும் என்ன செய்வாங்க? அந்த பலனை கொடுத்துருவாங்க, வழிபட்ட பலன். அதனால தான் சிவலிங்கத்துக்கு அவ்வளவு சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம். அந்த நாத தத்துவத்துக்கு அதிகம் யாருன்னா சிவபெருமானே. அந்த சிவலிங்க வடிவம் நாத தத்துவத்துக்கு அதனால தான் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சதாசிவம்னாலும் சிவலிங்கம் தான், சிவலிங்கம் ஊற்றுதான். சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அந்த சதாசிவம் வச்சு சித்தத்தில் வச்சு சிவலிங்கமாக வைத்து ஏற்ற வேண்டும். அதுதான் சொல்கிறேன். அவ்வைக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு பாருங்க. அவ்வை பாட்டி இப்படி அந்த கதை உங்களுக்கு தெரியும். அவள் 3 நாள் பேசிட்டாங்க. முதல் நாளையும் சுந்தரம் சாமிகள், சேரவன், அப்புறம் அவை பாட்டி 3 பேரும் கலந்து ஆலோசித்து பேசினாங்க. இப்போ யார் முதல்ல கைலாயத்துக்கு போகிறாங்களோ அவங்களே யார் முதல் போகிறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? முதல் நாளே பேசி வச்சுக்கிறாங்க. உடனே சரி பூஜை முடிச்சுட்டு கிளம்புவோம்னு சொல்லிட்டு இந்த அம்மா பூஜை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிற நேரத்தில் முதலாக ஒரு ஆள் கிளம்பி போயிட்டார். யார்? சுந்தரம் சாமி வெள்ளையறையில் போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி இவர் பஞ்சாச்சரத்தை ஓதி இவர் அதுக்கு முன்னாடி போகிறாரு. சிரமம் போடுவாங்க. இவங்க 2 பேரும் போனதை பார்த்தாங்கல்ல அந்த அம்மா. பார்த்ததுமே பூஜையை பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக முடித்தாங்க. படபடப்படன்னு செஞ்சாங்க. பக்குன்னு இருந்துச்சாரு நம்ம விநாயகர் பெருமாள். ரொம்ப என்னமா செய்கிறாரு? வேற ஒன்றும் இல்லை, எல்லோரும் கைலாயத்துக்கு முதலாக போய்கிட்டு இருக்காங்க, வேகமாக பூஜையை முடிச்சுட்டு நானும் போகலான்னு பார்க்கேன் அப்படின்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ நிதானமாக பூஜை செய்ய, உன்னை அவங்களுக்கு முன்னாடி நான் கொண்டு போய் சேர்த்துறேன். அவங்க படித்த பாட்டு தான் என்ன பாட்டு? சீதகலப செந்தாமரையும் பாதச்சிலம்பு படையை செய்வாட புன்னிலையானும் புந்தியிலாலை வண்ணன் வரையில் வளர்ந்தலகை வைப்ப வேடவயிரும் பெரும்பாரப்போடும் வேடமும் விலங்கு சுந்தரமும் 5 காலமும் இப்படியே போய்கிட்டே இருக்கும். படித்தோம்னா ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால் நீங்கள் வந்து வீட்டில் போய் பார்த்துக்கோங்க விநாயகராக. அதை பாடி முடிச்சதும் விநாயகர் என்ன பண்ணாரு? அப்படி துதிக்கையில் எடுத்து அப்படி கொண்டு போய் சாமி மடியில் கொண்டு போய் வச்சார். இவங்க வர்றதுக்கு முன்னாடி யாருக்கு முன்னாடி போயிட்டா? அவை மடி போய் சாமி மடியில் போய் உட்காந்துட்டான். அவ்வளோ பெரிய சிறப்பு. விநாயகர் பெருமானை வழிபாடு செய்தால் நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல போயிடும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் விநாயகர் பெருமானை வழிபட்டு செய்தால் அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றியாகும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ விநாயகர் பெருமான் யாருங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அது சிவபெருமான் தான், கவலையே பட வேண்டாம். அம்மையப்பருடைய வடிவம் தான் விநாயகர். பிடியதன் உருவமை வளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவர் இதற்கு அடிகன பதிவர அருளினர் மிகுகொடை வடிவினர் பயில் வழி பலமுறை இறையும். யார் பண்ணது? ஞானசம்பந்தர். திருஞானசம்பந்தர் பெருமான் பாடினார். அவருக்கு தெரியாதா விநாயகர் யாரும் தெரியாதா? அது எப்படி சொல்கிறாரு பாருங்க. விநாயகர் பெருமானை பற்றி என்ன சொல்கிறாரு? பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகோடு தனதடி. யார் சிவபெருமானுடைய திருவடியை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுடைய இடராகிய துன்பத்தை களைப்பதற்காக கணபதி என்கின்ற விநாயகர் பெருமானை சிவபெருமான் இருக்காரு கொடையாக அழைத்திருக்கிறார். அவர் விநாயகர் பெருமானை வழிபட்டால் நமக்கு இடர்கள் துன்பங்கள் நமக்கு விட்டு நீங்கும். யார் சொல்கிறார்? ஞானசம்பந்த பெருமானே சொல்கிறார். அப்போ விநாயகர் பெருமான் யார்? சிவபெருமான். கண்டபுரத்தில் நிறைய வரும், அதை பற்றி கதைகள் நிறையா வரும். சரி, இப்போ நம்ம எதுக்கு சொல்ல வரோம்னா, அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போக மாற்றி பாவித்தேன் பரமான் இல்லை. அப்போ யாரை நினைக்க வேண்டும் அப்படின்னா சிவபெருமான் ஒருவரை தான் நம்ம மனதால் நினைக்க வேண்டும். அவர் ஒருவரே முழு முதல் பொருள் என்பதற்காக அவரை நாம் என்ன செய்யணும்? ஆள் மனதில் தியானிக்க வேண்டும். சித்தத்தை சிவன்பால் வைக்க வேண்டும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற 4 கருவிகளில் இந்த சித்தம் ஒன்று தான் தெளிவடையக்கூடிய கருவி. 36 கருவியில். அப்போ அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம யாரை வைக்கணும்? சிவபெருமானை வைக்கணும். தெளிவாக இருக்கணும். அந்த சித்தம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். தெளிவாக உள்ளவங்க சிவலிங்கத்தை வைப்பாங்க. தெளிவு இல்லாதவங்க எதையாவது நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தெளிவு அடைந்தவர்களா தெளிவு இல்லாதவர்களான்னு நாம் தான் பார்த்துக்கணும். இன்னையிலேருந்து முடிவு பண்ணிக்கணும். இன்னுமே சும்மா இருந்தால் கூட சித்தமதை ஒன்றை வைத்தார், சிவமதை இணைய வைத்தார். அப்படியே சிவத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கும்.
ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா போன சொற்பொழிவு பேசியிருந்தோம், யூடியூப்பில் பார்த்துருப்பாங்க ஒருத்தவங்க. அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏன் தண்ணி கூட குடிக்க எந்திக்கலையா அப்படிங்காங்க. யூடியூப்பில் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்திருக்காங்க. அடுத்து என்னென்ன ஆர்வமாக இருந்துச்சு அவங்களுக்கு வந்து, ஏன் நான் தண்ணி கூட குடிக்க போலையே, 1.5 மணி நேரம் விடாமல் கேட்டுட்டு தான் இருந்துச்சே அப்படின்னாங்க. அந்தளவுக்கு ஏதோ ஒரு உயிரை போய் டச் பண்ணிருப்பாங்க. சொற்பொழி வந்து யாரையும் மாற்றணும். இதில் அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கங்கிறதையும் சொன்னாங்க. இந்த இதில் வந்து என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, வைத்தியநாதசாமி ஒரு சிவபூஜைக்கு உதவுனவங்களுக்கே சாமி இப்படி பண்ணார்னா சிவபூஜை பண்ணால் என்ன செய்வார் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்ததை சொன்னாங்க. சொல்லிவிட்டு, ஏன் நான் சிவபூஜை நான் தீச்சு எடுக்கிறேன், ஆனால் வீட்டில் வச்சு சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன், கொஞ்ச நாள் விட்டுட்டேன், இனிமேல் பண்ணலாமா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டாங்க. நல்ல கேள்வி தானே? அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் உடனே நீங்கள் தாமதிக்காக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு விட்டால் பரவாயில்ல. நீங்கள் தீச்சை எடுக்கலை இருந்தாலும் பரவாயில்ல, சாமி உங்களை அதுக்கெல்லாம் ஒன்றும் எடுக்க மாட்டார். நீங்கள் வாட்டு தினசரி ஏதாவது ஒரு நீராவது எடுத்து அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஏதாவது நெய்வேத்தியம், ஒரு கல்கண்டோ இல்லை 2 எக்ஸ்பீஸ் பழமோ ஏதோ சாமி ஊற்றி ஒரு எல்லாத்துக்கு மேலே ஒரு திருமுறை பாடலை கண்டிப்பாக பாடுங்க அப்படின்னு. இது போதும் இல்லை சாமிக்கு. சாமி கண்டிப்பாக ஏற்று அருள் செய்வார். திருமுறை பாடியாச்சுன்னா அது அருள் செய்யாமல் இருக்கவே மாட்டேன். விளக்கிட்டார் மெய்நெறி ஞானமாகும், துளைக்கில் நல் மலர் தொடுத்தால் தூயலின் ஏறலாகும். எங்கள் சிவலோகம் போயிடுவாங்க, பூ கொடுக்குறவங்க. சிவபெருமானுக்கு யார் பூ கட்டி கொடுக்குறாங்களோ அவங்க எங்கே போவாங்க? சிவலோகம் கொடுக்குறாங்க. விளக்கு போடுறவங்களுக்கு என்ன உண்டாகும்? ஞானம் உண்டாகும். அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறே என்று சொல்லுவாங்க. அப்போ திருமுறை பாடுறவங்களுக்கு என்ன செய்வாரா? அதுக்கு கணக்கே கிடையாதுன்ட்டாரு. திருமுறை பாடுறவங்க என்ன அருள் செய்வார்னு அவருக்கே தெரியாதான், அந்த அளவுக்கு அருள் கொடுப்பாரான் சிவபெருமான் வந்து. அப்படியா, இனிமேல் நான் அதை பாடிடுவேன், சொற்பொழிவுக்குலாம் கொஞ்சம் வர்றது அப்படின்றாதீங்க. ஆனால் இது கேட்டால் தான் அது வரும். புரியுது அவங்களுக்கு? சொற்பொழி கேட்கறதுனா திருமுறைகள் பாட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும். அப்போ திருமுறைகள் நல்ல கோயில். திருமுறைகள் தான் நமக்கு சிவபெருமான் கொடுத்த மிகப்பெரிய கொடை எது அப்படின்னா திருமுறைகள். தமிழில் நமக்காக அருமையாக கொடுத்துருக்காரு. புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வடமொழியில் உள்ளதை சாமி இங்கே கொடுத்துருக்காரு. ஆனால் தமிழ்லே கொடுக்கப்பட்டது எது அப்படின்னா இந்த 12 திருமுறை. எல்லா நூலும் பார்த்தீங்கன்னா இப்போ கந்த புராணம் முதற்கொண்டு எடுத்துக்கோங்க. கந்த புராணம் மற்ற எல்லா நூலும் வடமொழியிலிருந்து, சித்தாந்தம்லாம் எதுனா வந்து வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் வந்து சாமி ஒவ்வொரு ஞானிகளை வைத்து மெய்கண்டார், இவங்களெல்லாம் வச்சு செய்ய வச்சார். ஆனால் தமிழ்லேருந்து வடமொழிக்கு போன ஒரு நூல் எதுனா பெரிய புராணம். 12வது திருமுறையில் உள்ள பெரிய புராணம் தமிழ்லேருந்து வடமொழிக்கு வந்துச்சு. மற்ற எல்லா நூலும் வடமொழியிலேருந்து தமிழுக்கு வந்துச்சு. இந்த பெரிய புராணம் மட்டும் இங்கேருந்து அங்கே. சரி, இப்படிலாம் இருக்குது. அப்போ அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கு. அப்போ வழிபாடு செய்யும்போது எப்படி செய்யணுமா? ஆர்வத்தோடு செய்யணும். போன முறையை நம்ம பார்த்தோம். ஆர்வத்தை உனக்கே தந்து அந்த ஒருவருக்கே நம்மளுடைய ஆர்வத்தை செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட பெருமன் யார் அப்படின்னாரு? சங்கத்த மேனி செல்வன். சங்குத்த மேனி. சங்கு எப்படி என்ன கலராக இருக்கும்? வெள்ளை கலராக இருக்கும். பரவாயில்ல, எல்லாம் வச்சுருக்கேன். அப்போ சாமி வெந்நீற்றான் அப்படிம்பார். சாமி வந்து வெந்நீர், இதெல்லாம் உபச்சாரமாக சொல்லப்படுது. சிவபெருமான் உண்மையிலே என்ன நேரம் அப்படின்னா செம்மை நேரம். சாமி வந்து செம்பொருள். ஆனால் உபச்சாரம் சொல்லக்கூடியது வெந்நீற்றான், பொன்னார் மேனியன். பொன்னார் மேனியன் சாமி பொங்கலாக தான் இருப்பான்னு அர்த்தம் இல்லை. அதாவது இதான் உபச்சாரமாக சொல்லப்படுது. இப்போ சாமியுடைய உண்மை திருமேனி வேறு, உபச்சார திருமேனி வேறு. உபச்சாரமாக சொல்லக்கூடிய திருமேனி எது அப்படின்னா அவர் பஞ்சாட்சரத்தையே திருமேனியாக கொள்வார். ஒன்று பஞ்சாட்சரம் நமச்சிவாயம் பார்த்தீங்களா, அதை திருமேனியாக கொள்வார், அதை உடம்பாக கொள்வாராம். ஒன்று. ரெண்டாவது தன்னுடைய உயிரையே சாமி என்ன பண்ணுவாராம்? ஒவ்வொருத்தருடைய உயிருக்கு பார்த்தீங்களா உயிரை திருமேனியாக கொள்வார். மூன்றாவது தன்னுடைய சக்தியை திருமேனியாக கொள்வார். இந்த 3 உபச்சாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய திருமேனி. உண்மை திருமேனி எதுனா இன்ன தன்மையை நன்று அறிவுனா இருக்கும். அதுதான் உண்மை திருமேனி. இது அவங்களுக்கு உண்மை திருமேனிக்கு உபச்சார திருமேனிக்கு வித்தியாசம் இருக்கா? அதே போல தான் சாமி பண்ணுவார். அப்போ இப்போ வெந்நீற்றான் அப்படின்னா அவர் திருவெண்ணீட்டை அணிந்திருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு சங்கொத்த மேனி. அந்த வெந்நீர நிறமுடையவர் சிவபெருமான். அவர் உள்ளமும் வெல்ல. ஏன்னா எல்லா உயிருக்கும் அருள்வாளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு எந்த நேரம் இருப்பதினால் அவர் வெந்நீற்றான். இந்த தோல்வி சிவன் பாட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த பாட்டு முழுக்கவே வெள்ளையே தான் போயிடும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். தோடு வெல்ல, விடை வெல்ல, சுடுகாட்டுக்கு திருநீர் வெல்ல, அப்புறம் பிறை வெல்ல, வேற அந்த 5 வழியில் சொல்லும்போது எல்லாமே வெண்மையே குறிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது. வெண்மைக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. அவருடைய உள்ளம் கவர் கல்வன் சொல்லுது உள்ளம் வெள்ளை. அவர் வெள்ளம் வணங்க. அவர் எவ்வளவு கருணை தெரியுமாங்க. வெள்ளம் உள்ளங்க அவருக்கு அப்படிமாங்க. பார்த்துருக்கீங்களா? அதே போல் சிவபெருமானுக்கு வெள்ளை. அவர் கருணையே வடிவாங்க.
சரி, அப்படி சாமி அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போக மாற்றி பாவித்தேன் பரமான் என்னை சங்கத்த மேனி செல்வன் சாதனால் அடுத்து என்ன சொல்கிறாரு, நான் எப்போ நான் இறக்க போகிறேங்கிறது எனக்கு தெரியாது சாமி. அப்படி நான் இறந்துட்டேன்னா சாதனால் நான் ஏன் உன்னை இறக்கும் தருவாயில் நான் எங்குற்றா என்றால் நீ என்ன செய்யணும், நான் எங்குற்றேன் எழுதி நீ சொல்லி எனக்கு என்ன செய்யணும், அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பாட்டு. நான் இறக்கும் தருவாயில் சாமி நீ எங்கே சாமி இருக்க, நான் இறக்கும் தருவாயில் இருக்கேன். எத்தனையோ பேர் படுக்கையில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, உயிர் எப்படி போகும்னே சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் நீ என்ன செய்யணும், நீ அருள் செய்ய வேண்டும். சாதனால் நான் ஏன் உன்னை எங்குற்றா என்றால் உன்னுட்டேன் என்று நீ கவலைப்படாதப்பா, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்யணும், அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பாடலில் அருமையாக கேட்கின்றார் நமது அப்பர் சுவாமி. இந்த பாட்டை நீங்கள் போய் பாடி பாருங்க. வங்கத்தை அங்கத்தை மண்ணுக்காக்கி அங்கத்தான். அப்போ இதில் என்ன குறிப்பான கருத்து என்னென்னா, உடம்பு மண்ணுக்கு போச்சுன்னா உள்ள யாருக்கு வரணும், சிவபெருமானுக்கு வரணும். அப்போ சூக்கும உடம்பு யாரை நினைக்கணும், சிவபெருமானை நினைக்கணும். இந்த உடம்பு ஒரு நாள் கண்டிப்பாக அழிஞ்சு போகக்கூடிய உடல். இதை விடுத்து நாம் இந்த உடம்பு மேல் பற்றை விட்டு நாம் என்ன செய்யணும்னா இறைவனை நினைக்க வேண்டும். இந்த உடம்பு எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அவரை வழிபாடு செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உடம்பை கொண்டு பணி செய்து என்ன செய்யணும், அவருடைய திருவடியை தியானித்து அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், மூச்சமடைவதற்கு உண்டான வழிகளை நாம் பார்க்கிறோம். அதுதான் அந்த பாட்டுடைய கருத்து. அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போக மாற்றி பாவித்தேன் பரமான் என்னை. அவர் பாவிச்சதுனால தான் என்ன ஆகும், அவர் திருடியை போக முடியவே தவிர பாவிக்கலைன்னா பாவித்தேன் பரமான் என்னை சங்கத்தை மேடி செல்வா சாதனால் நாயேன் உன்னை எங்குற்றாய் என்ற போது எங்குற்றேன் என்கண்டாயே என்று அருமையாக பாடுகின்றார் என்று பார்த்துக்கிட்டு நம்ம புராணத்துக்குள்ள உள்ள போயிடுவோமா. திருமுறை தொட்டம்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் கூட வழக்கு திருப்தியாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கும். சரி, அப்போ இந்த பாட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு, இந்த அடுத்த திருவிளையாடல் எத்தனாவது திருவிளையாடல் இருந்தது, 8ஆவதா 9ஆவது திருவிளையாடல். 8 முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. நம்ம கூட மறந்துட்டோம், அவங்க கரெக்டாக ஏமாற்றிட்டாங்க. 9ஆவது திருவிளையாடல் சாமி திருவிழாவில் நம்ம வைத்தியநாத சாமி மிகப்பெரும் கருணையினால சிவகாமியம்பாளன் வைத்தியநாத சாமி மிகப்பெரும் கருணையினால நம்ம 9ஆவது திருவிளையாடலை நம்ம சிந்திக்கிறோம். எனக்கு பாசுதரன் முக்தி பெற்ற அத்தியாயத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து வெண்குட்டம் தீர்க்க அத்தியாயத்தை பற்றி பார்ப்பதற்கு திருவள்ளுவர் கூட்டிட்டு அப்படியே அந்த கதையை எடுத்து ஒரு கதையாக சொல்லும்போது சுந்தரமாமுனிவர் அந்த ஜனகாதி முனிவரை பார்த்து சொல்கிறாரு, தாமிரபரணி நதியும் வைகை நதியும் தாய் போல வளம் சுர பதும் தமிழ் தென்றலும் மணக்கும் பொதிகை மலையுடைய பாண்டி நாட்டிலே வீதிகள் தோறும் சோலைகள் சூழப்பெற்ற பாடிலி நகரம். அந்த நாட்டை ஆளும் தேவமித்திரன் என்னும் அரசன் சதுரங்க சேனையுடையவனாய் பகைவர்களை ஓட்டும்படியாக துரத்தும் வீரத்தை பெற்று குடிகளை தாய்போலும் ரட்சிக்கும் கருணையுள்ளவனாக இருக்கான். யாரு, தேவமித்திரன் என்கின்றவன். பாடலி நகரம் அந்த காலத்தில் இருந்திருக்கு, எங்கேயா பாண்டி நாட்டில் இருந்திருக்கு. இப்போ அது எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியல, நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்போ பாடில் நகரத்தில் தேவமித்திரன் என்கின்றவன் அந்த நாட்டை அரசாளர். அந்த நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அரசர்கள் தான் நிறைய ஆண்டுருக்காங்க. இப்போ தான் எல்லாமே அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஒரு திருவிழாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் வைத்தொழி தீர்த்துச்சு அந்த மன்னர் பேர் திருமலை நாயக்கம். அந்த காலத்தில் அந்த மன்னர் ஆண்டதுனால அவர் வயிற்று வலி எங்கே நீந்திக்கிச்சு, நம்ம வைத்தியநாத சாமி தான் வந்துருந்துச்சு. ஒரு மண்டலம் இங்கே தங்கியிருந்தார், அவருடைய வயிற்று வலியை நீங்க பெற்றார். அப்புறம் அதை என்ன பண்ணார், வந்த பல்லக்கு இங்கேயே விட்டுட்டு மறுபடியும் நடந்தே போயிட்டாராம் அந்த மண்டலம் திருமலை நாயக்கம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவர் நமக்கு வைத்தியநாத சாமி. அப்படி நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் நிறைய இருந்தாங்க. அதில் இந்த மன்னர் அவருடைய பேர் தேவமித்திரன் என்று பெயர். அப்படி அரசன் பகைவர்களை ஓட்டும்படி வீரத்தை கொண்டவனான். இவரை பார்த்தாலே எதிரிகள் பயப்படுவாங்க. அப்படி இருந்தாங்களா இருக்கும்போது அந்த குடிகளை எப்பயுமே அரசனுடைய கடமை என்ன, குடிகளை பாதுகாக்கக்கூடியது அவருடைய கடமை. யாருடைய கடமை, அந்த அரசனுடைய கடமை. அரசன் நான் அடுத்த கதை வரும்போது அவங்க அதை அப்போ சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் என்னென்ன. அப்படி குடிமக்களை பாதுகாத்து இருந்தார் அந்த தேவமித்திரன் என்பவன். அந்நியர் பொருள் மனையாதிகளை அருவறுப்பவன். அந்நியர் பொருளுக்கு மேலே ஆசைப்படாத ஒரு அரசர் இந்த தேவமித்திரன் என்பவன்.
இச்சிறப்பு வாய்ந்த அரசன் வயிற்றிலே ஊழ்வினை விஷத்தால் வெண்குஷ்டம் தோன்றியது. அவன் வயிற்றில் என்ன வந்துருச்சு? திடீர்னு வெண்குஷ்டம் வந்துருச்சு. இந்த வெண்குஷ்டம் எதனால வருது தெரியுமா உங்களுக்கு? பெரும்பாலும் இந்த வெண்குஷ்டம் வராங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் மேலே உள்ள வெண்குஷ்டம் ஏற்கனவே யாருக்கு வந்துச்சு? அர்மீனியாளருக்கு வந்துச்சு. அவர் குஷ்டம் வந்துச்சு, வெண்குஷ்டம். உடனே தான் நான் ஓடினார். எங்கே போனார்? நேராக அண்ணாமலை உச்சியிலேருந்து கோயிலில் போனார். என்ன சார்? அப்படி சில பல காரணங்களால் ஊழ்வினை வசத்தால் முற்பறிந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு தெரியாது. அந்த விதி வசத்தால் நமக்கு என்ன ஒரு பெண் கஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வரக்கூடிய இன்பமும் துன்பமும் எதனால் வருகின்றது என்று சொன்னால் ஒரு ஊழ்வினை பயன் காரணமாக, செய்த வினையின் காரணமாக. ஒரு மாண்டவியர் என்கின்ற ஒரு முனிவர் இருந்தார். என்ன முனிவர்? மாண்டவியர் இருக்கிற முனிவர். மாண்டவியர் முனிவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த முனிவர் எப்படின்னா தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். நல்ல தவம் பண்ணுவார். தவம் பண்ணி ஒரு கோயில் பக்கத்தில் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அரண்மனையிலேருந்து நிறைய பொருள்கள்லாம் திருடிக்கிட்டு மூட்டையாக திருடிட்டு வந்தாங்க திருடர்கள்லாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் பக்கத்தில் அந்த மூட்டையை வச்சுட்டு இவங்க பூரா ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் காவலர்கள்லாம் ஓடி வந்தாங்க. திருடிட்டு போகிறாங்க சொல்லி திருடர்களையும் பிடிச்சாங்க. இங்கே தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த மாண்டவிய முனிவரையும் பிடிச்சிட்டு போனாங்க. பிடிச்சிட்டு போய் அரசன் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. நல்லா கவனம் வைக்கிறீங்களா? போய் நிப்பாட்டினதும் அரசன் என்ன பண்ணார்? அந்த கல்வர்களை பூரா என்ன சிரசேதம் பண்ணுங்க அப்படின்னு. சிரசேதம்னா தலையை வெட்டுறது. எல்லாருக்கும் தலையை வெட்டிட்டாங்க. இந்த மாண்டவிய முனிவருக்கு கழுகு மரத்தில் ஏற்ற சொல்லிட்டாங்க. இவருக்கு இதெல்லாம் இவர் தான் தலைவராக இருப்பார்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாங்க? கழுகு மரத்தில் ஏற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த கழுகு மரத்தில் ஏற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? அங்கங்கே ஆணியில் சொல்லுனாங்க. கை காலெல்லாம் ஆணி சொல்லி கடைசி கழுத்துலேயும் ஒரு ஆணியை வச்சாங்க. வச்சு அதுக்கப்புறம் தான் அவரை கழுகு மரத்தில் வைக்கலாம்னு நினைக்கிற நேரத்தில் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இவரை சேர்ந்து இன்னும் நிறைய திருடர்கள் இருந்தாலும் இருப்பாங்க, இரவு பொழுது பார்ப்போம், அதுக்கப்புறம் இவரை கழுகு மரத்தில் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. யாரா? இந்த மாண்டவிய முனிவர். இவர் எதுக்குமே கவலைப்படலை. இவர் என்ன பூரா எரி சிந்தனையில் தான் இருந்தது தவிர இவர் எதுக்குமே கவலைப்படவே இல்லை. நாம் என்ன நினைச்சிப்போம்? தாத்தி அப்படின்னு பயப்படுவோம். அவங்க அந்த இதுக்கு பயப்படவே மாட்டாங்க. ஞானிகள் புறமே பாறாங்களே மேலே வந்து இருந்தாலும் கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இறை சிந்தனையில் இருப்பதனால எது வந்தாலும் அவங்க வந்து வினைப்பயனால் வருதுன்னு நினைப்பாங்க. நாம் ஒரு சின்ன துன்பம் வந்தாலும் தாங்க முடியலைங்க அப்படின்னு அழுவோம். ஆனால் அவங்க அதை பற்றி கவலைப்படும். ஏன்னா வினை விஷத்தால் வருகின்றது, அது இந்த உடல் ஊழியாக கழியும் என்று நினைப்பாங்க. நமக்கு வரக்கூடிய இதெல்லாம் எதில் கழியும்? உடல் ஊழியாக கழியும். ஞானிகளுக்கு அப்படி தான். ரமண மகரிஷிக்கு அப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? அந்த புற்றுநோய் இருந்தது பார்த்தீங்களா, அது உடல் ஊழியாக கழிந்து போகும். ஞானிகள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ இது வந்து வினைவசத்தால் வருகின்றது என்று யார் நினைப்பா? இந்த ஞானிகளெல்லாம் நினைப்பாங்க. அப்படி தான் இந்த முனிவரும் நினைச்சார். மாண்டவிய முனிவரும் வினைவயத்தால் வருகின்றது அப்படின்னு நினைச்சாரு. உடனே இரவு பொழுது பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. உடனே இவர் சேர்ந்தவங்களாம் யார் வருவாங்கன்னு பார்த்தா, இந்த முனிவரோட சேர்ந்தவங்களாம் யார் இருப்பாங்க? முனிவர்கள் தானே இருப்பாங்க, கல்வர்களாக இருப்பாங்க. அப்படியே ஆகாத விதத்தில் அப்படியே போய்கிட்டு இருந்தாங்க. வசிஷ்ட மாமுனிவர், அகத்திய மாமுனிவர், இந்த மாதிரி முனிவர்கள்லாம் அப்படி கீழே இருக்கிருந்தாங்க. சாமி உங்களுக்கு அந்த நிலைமை? மாண்டவிய முனிவரை பார்த்து கேட்டாங்க, சாமி நீங்கள் என்ன இப்படி கழுகுமரத்தில் உங்களை விப்பாட்டிருக்காங்க, நீங்கள் உங்கள் தியானத்தினால் நீங்கள் அவங்களை எரிச்சிட வேண்டியதானே அப்படின்னாங்க. இது என்னுடைய வினைவேசத்தால் வந்திருக்கு, அதை நான் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னாரு மாண்டவிய முனிவர். நீ அதை பற்றி இது எதனால் வந்துச்சுன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்ன காரணத்தினால இந்த வினைப்பயன் எனக்கு வந்தது அப்படின்னு பார்த்தா, அவர் முற்பிறையில் என்ன பண்ணாரான்னா, பூச்சி இருக்கு பாருங்க, பூச்சி எடுத்து அதோடைய சின்ன பிள்ளையில அந்த வாழை உருவிட்டு ஊசியை வச்சு குத்தி விட்டாங்க. அந்த அப்போ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு வரும். அதை செஞ்சதுனால இப்போ இவருக்கு அங்கங்கே ஊசியை குத்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? பூச்சி குத்துனதுனால இவருக்கு இங்கே உடம்பெல்லாம் குத்திடுச்சு. அந்த வினைப்பெண்ணை இவர் அனுபவிச்சு தான் ஆகும். இப்போ சின்ன பிள்ளைல செஞ்சதாங்க, அது எப்படிங்க அவனுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. நெருப்பு இருக்குது, நெருப்பு போய் தெரிஞ்சு தொடுறோம், சுடுமா சுடாதான்? சுடுமா?
சரி தெரியாமல் பட்டுருச்சு, சுடுமா சுடாதா? சுடும். அப்போ தெரிஞ்சு தொட்டாலும் சுடுது, தெரியாமல் தொட்டாலும் சுடுது. அதுபோல் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் வினை என்ன, தெரியாமல் செஞ்சால் வினை பயன் கொஞ்சம் குறையும், தெரிஞ்சு செஞ்சால் கொஞ்சம் அதிகமான தண்டனை கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ அந்த முனிவர் எதனால் துன்பப்பட்டாருங்கிறது அந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க? அந்த பூச்சியை வாழை உருவி ஒரு பூச்சியை ஊற்றி குத்தி பறக்க விட்டாரா, அது படுற துன்பத்தை இப்போ இவர் வந்து அனுபவிக்கிறார். இந்த ஆணி குத்தி அதுக்கிட்ட போகிறார். அப்போ இதுதான் காரணம் போலுக்கு அப்படின்னு அவர் நினச்சார். இது அவங்களுக்கு அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதில்லி நீலி வினை நாளாது இருப்பது ஊந்தமக்கு ஊனமின்றே கைவினை செய்து எம்பிரான் கடலடி போற்றும் நாமடியும் செய்வினை வந்து எம்மை இந்தப்பரா. அவ்வினைக்கு இவனை வந்துச்சா, அப்போ அந்த இது வினை செஞ்சதுனால இந்த வினை நம்ம அனுப்பிச்சுட்டான். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிம்பாரு நமக்கு நன்றி. நான் இங்கே விட்டு நான் அமெரிக்காவுக்கு போகிறேங்க, எப்படி எனக்கு வினை வந்து பாதிக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அமெரிக்கா போனது. அங்கே போலீஸ்கார்ட்ட அடி வாங்கி சாக வேண்டியிருக்கும். அந்த மாதிரிலாம் வந்துடும். எங்கே போனாலும் விடாது விட. நான் எங்கேயே போய் ஒழிஞ்சிக்கிறேன்னு சொன்னால் கூட அங்கே வந்து ஏதாவது பூச்சி வந்து கிடச்சிரும். அவங்களுக்கு எங்கேயும் ஓட முடியாது, ஒழியவும் முடியாது அப்படிப்பாங்கல்ல. அது மாதிரி எதுவுமே செய்ய முடியாது. சிவபெருமான் திருவருள் ஒன்று தான் அதை வினைவியத்தை மாற்றுமே தவிர வேறு எதுவுமே நம்ம வினைப்பயனை மாற்றுவதற்கு வினை வருவது வரத்தான் செய்யும். ஆனால் அதை தூக்குவதற்கு சிவபெருமானுக்கு ரொம்ப வேலைலாம் கிடையாது. நாம் செய்கின்ற நல்வினையும் தீவினையும் அது குரு இருக்கா அதுக்கு கிடையாது. அது வந்து ஒரு சடம். அந்த சடத்தை நீக்குவதற்கு சிவபெருமானுக்கு ரொம்ப வேலையும் ஆகாது. ஆனால் எதுக்காக சாமி அந்த வினைப்பயனை நமக்கு ஊட்டுறாரு அப்படின்னா, நாம் பக்குவப்படுத்துவதற்காக சாமி என்ன பண்ணுறாரு, அந்த வினைப்பயனை எடுத்து அப்போ இனிமேல் நம்ம என்ன நினைப்போம், அப்போ பிற உயிருக்கு துன்பம் இழைக்கக்கூடாது என்று நம்ம நினைப்போம். இது அவங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கடா பலி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இது பாரதிய நல்லா கதை சொல்லுவார். அவர் கதையெல்லாம் கேட்கணும் இல்லா. ஒருத்தன் என்ன செஞ்சா காளிக்கு பூசை வச்சுக்கிட்டு இருந்தான். நல்லா கவனம், காளிக்கு பூஜை வச்சுக்கணும். யாரும் வந்து நிறைய பொருள்லாம் வாங்க வேண்டியது, அது செய்ய போகிறேன் இது செய்ய போகிறேன்னு ரூபா கலெக்ஷன் பண்ணுவான். கலெக்ஷன் பண்ணி கொஞ்சம் காணும் பிரசாதத்தை போட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பானா. தயிர் எண்ணம் கொடுத்துருக்கான். சின்ன பிள்ளைகளுக்கு சும்மா இழி விடுவானா, இவ்வளோதான் உனக்கு பிரசாதம் போ அப்படின்னு சொல்லி இழி விடுவான். அந்த அளவுக்கு ரொம்ப கஞ்சனாக இருந்திருக்கான். இப்படி இருந்ததும் உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த தயிர் எண்ணெய் சாப்பிட்டதுனால இவனுக்கு காய்ச்சல் வர ஆரம்பிச்சிச்சு. காய்ச்சல் விடவே இல்லை அவனுக்கு. என்னடா செய்யணும் ஏற்கணும் அப்படின்னு காளிகிட்ட சொல்லியிருக்கான். என்னுடைய காய்ச்சல் நீ போக்கிட்டேன்னா உனக்கு 2 ஆட்டுக்கடாவை பலி கொடுக்க அப்படின்னு இருக்கான். உடனே காளி பார்த்தது, சரி இருக்கட்டும் என்னதான் செய்யலாம் பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன செஞ்சுட்டான், அதுபடியே என்ன பண்ணிட்டான், இவனுக்கு காய்ச்சல் தீர்வுக்கு 2 ஆட்டுக்கடாவை வெட்டி கொடுத்துட்டான், பலி கொடுத்துட்டான் 2 ஆட்டுக்கடாவை. உடனே அதுக்கப்புறம் அந்த ஊரில் மன்னரும் மந்திரியும் இருந்திருக்காங்க. இந்த மன்னரும் மந்திரிக்கும் ஒரு மகன் பிறந்தாங்க. நல்லா குணம். இந்த மன்னருக்கும் மந்திரிக்கும் ஒரு மகன் பிறந்தாங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. மக்கள்லாம் ரொம்ப வாழ்னாங்க. மக்களுக்கு ஒரு கஷ்டம்னா யாரை குறிக்கும், அந்த மன்னரை தான் குறிக்கும். உடனே அந்த மன்னரும் அந்த மன்னருடைய மகனும் மந்திரியுடைய மகனும் வந்து வாங்க போய் சாமியை போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த காளி கோயிலில் வந்து என்ன செஞ்சாங்க, காளி தேவியே இந்த மாதிரி எங்களுக்கு இந்த கோயிலில் ஊரில் மழை இல்லை, அதனால் இதை போக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது. உடனே அசீதி வாக்கா இவங்க மன்னரும் மகனும் மந்திரியும் வர்றான்னு தெரிஞ்சுட்டு ஐயர் என்ன பண்ணிட்டாரு, காளிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. நல்லா கோபம் கலங்க. எதுவும் இவங்க நம்மளை தான் எதுவும் பண்ண வர்றாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாரு, பின்னாடி போய் ஒழிச்சிக்கிட்டாரு, காளிக்கு பின்னாடி போய். உடனே வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அசீதி வாக்கா காளி சொல்கிறா, யாரையாவது ஒரு ஆள் நரபலி விட்டால் தான் மழை வரும் அப்படின்னு சொல்லி அசீதி வாக்கா காளி தேவி சொல்கிறாங்க. அப்படி சொன்னதும் உடனே மன்னருடைய மகன் சொல்கிறான், என்ன நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, என்ன வந்து நரபலி கொடுத்துருங்க, மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு மன்னன் தான் காரணம், அதனால் என்ன நரபலி கொடுத்துருங்க, மக்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னா. உடனே மந்திரியுடைய மகன் என்ன சொல்லுவான், நீங்கள் என்ன பலி கொடுத்துருங்க, நீங்கள் நாட்டு மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறவங்க, நீங்கள் இப்படி 2 பேரும் போட்டி போடுறாங்க, என்னையும் பலி கொடுத்துருங்க ஒன்றா பலி கொடுத்துருக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சரி நம்ம சாமிகிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சாமிகிட்டே கேட்காங்க, சாமி நாங்கள் 2 பேரும் இப்படி நீங்களே சொல்லுங்கள் யார் நரபலி கொடுக்க அப்படின்னு. அசீதி வாக்க காளி என் பின்னாடி ஒருத்தர் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான், அவனை பலி கொடுத்து என் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறதோட பலி கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. உடனே விழுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க, அட காளி உனக்கு நித்தம் பூஜை ஒண்ணுன்னு, உனக்கு 6 காலம் பூஜை ஒண்ணுன்னு, என்ன போய் இப்படி தண்டிச்சிட்டியா அப்படின்னு திட்டுறான். அவங்க திட்டுறது அவங்க விடலை, இழுத்து பிடிச்சி அவனை வெட்டிட்டாங்க.
வெட்டும்போது சொன்னா அது காளிதேவி சொன்னா, ஏண்டா உனக்கு ஒரு தயிர் எண்ணெய் சாப்பிட்டதுக்கு வந்த வினைக்கு உனக்கு காய்ச்சல் வந்தால் நீ ஒரு 2 உயிரை நீ பழி வாங்குவியோ, அப்போ உனக்கு அதோடைய வேதனை தெரியல, இப்போ உன் உயிர் போவோம் உனக்கு அதோட வேதனை தெரியுது அப்படின்னு சொல்லி இனிமேலாக நீ ஆட்டுக்கடா பண்ணி கொடுப்பியா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வெட்டினாங்க. வெட்டி முடிச்சதும் அவன் இறந்து போயிடும். இறந்து போனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சாமி தெரியாமல் அவன் பண்ணிட்டான், அவனை மன்னிச்சு விட்டுருங்க, அவனை உயிரோடு எழுப்பி கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மன்னருடைய மகனும் மந்திரியுடைய மகனும் கேட்டதுக்கப்புறம் மறுபடியும் அவன் எழுந்து உயிரோடு வச்சு வருவான். அப்போ என்ன செய்யணும், என்ன அந்த ஆமாம் அந்த 2 ஆடு அந்த அவன் 2 ஆட்டுக்கடா வெட்டினா பாருங்க, அந்த 2 பேர் தான் அந்த மகனை மன்னருடைய மகனாகவும் மந்திரியுடைய மகனாகவும் வந்து அதனுடைய பணியை தீர்த்தார்கள். புரியுது அவங்களுக்கு? அப்போ எது மூலியமாக வினையை விட்டுறோமோ அந்த வினையை நம்மளை வந்து இதுதான் கதையோட அம்சம். கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதாவது அந்த மந்திரியுடைய மகனும் மன்னருடைய மகன் யார், அந்த 2 ஆட்டுக்கடாவை பலி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உயிரோடு வந்து ஒரு பிறவி எடுத்து வந்து அந்த வினையை அனுபவிக்கிறாங்க. அதே போல தான் இந்த மாண்டவிய முனிவரும் அதே போல் அந்த சின்ன பிள்ளையில் செஞ்ச அந்த பூச்சிக்கு செஞ்ச அந்த வினைப்பயன் எங்கே வந்து ஊழ்வினை உருத்து வந்து விட்டுச்சு பார்த்தீங்களா, அதே போல தான் இவருக்கும் இந்த ஊழ்வினை உருத்து வந்து எந்த நேரத்தில் எது நடக்கும்னு சொல்ல முடியாது. இருக்கும்போதே என்ன செய்யணும், இறைவனை நாடி வழிபாடு செய்ய வேண்டும். அதுக்கு தான் நமக்கு இந்த பிறவி எடுத்தது பயன் என்ன, இறைவனை வழிபாடு. கற்றதனால் ஆய பயனங்கள் வாழறிவன் நற்றார் தொழாளன். கற்றதனுடைய பயன் என்னது, பணம் சம்பாதிப்பதுன்னு சொல்லலை, கற்றதின் பயன் பணம் சம்பாதிப்பதுன்னு சொல்ல, கற்றதின் பயன் இறைவனை தொழுவது. அதுதான் உண்மையான கல்வி. பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த கல்வி படிக்கிறதோடு நீங்கள் என்ன செய்யணும், இந்த கல்வியை ஊட்டணும். கதையை கட்டு போய் இப்படிலாம் நம்ம வைத்தியநாத சாமி செஞ்சிருக்காரா தம்பி, உட்கார்ந்து தம்பி அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு சொல்லணும். நீங்கள் சொல்கிற கூட அவங்க என்ன பண்ணுவா தெரியுமா, எங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்களா நீங்கள், நாங்கள் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா இம்மா அவங்க சொல்லுவாங்க, நல்லா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் தான் கோயிலுக்கு போய் தான் சாமி கும்பிட்றீங்க, நாங்கள் இங்கே இருந்தே மனசில் நினைப்போம் தெரியுமா உங்களுக்கு கண்டிப்பாங்க. இல்லை அந்த பக்குவம் சாமி இறைவன் தான் உங்களுக்கு. சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளையிலேருந்தே வரும் அந்த ஞானம் வந்து எப்போ வரும், சிறு பிள்ளையிலேருந்தே வரும். அந்த பிள்ளைங்களாம் நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப பார்க்க எல்லாருக்கும் இதாக இருக்கும். ஆமாம் இதுசோட எல்லாமே அந்த சிறு வயதில் வந்து ரொம்ப சிறப்பு. ஏன்னா சிறு வயதில் வருது அப்படின்னா அவங்க ஏற்கனவே நான் எப்பயுமே சைவத்தில் மட்டும் எங்கே விடுறோமோ விட்டதுலேருந்து தொடரும், மற்றதெல்லாம் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ வழிபாட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் ஜீரோக்குள்ளேருந்து வந்து மறுபடியும் ஒவ்வொரு பிறவியாக எடுத்து வரணும். சைவத்தில் நீங்கள் எந்த தொண்டில் விட்டுறீங்களோ அந்த விட்ட தொண்டிலேருந்து மறுபடியும் அந்த குளத்தில் கொண்டு போய் சாமி பரப்புப்பாரு, அங்கேருந்து அப்படி வரும். எங்களுக்கு இந்த ஒரிஜினமே போதும், பிறவிகள் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. அதுக்கு என்ன செய்யணும், இழையராத இறைவனை வழிபாடு செய்யணும். அடுத்து பிறவி வேண்டாம் அப்படின்னா சித்தாந்தத்தையே சிவன் திருக்கடைக்கண் சேர்த்தி ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிவித்து இனி வரும் பிறப்பை அறுத்து புத்தாந்த பாத மலர்ச்சியில் வைப்பன் என்று ஒளிந்திரவும் உலகரெல்லாம் மூர்த்தராகி பித்தாந்த பெருங்குடியில் படர்ந்து வீழ்வர் இது என்ன பிராந்தே என்று சொல்வார் சிவஞான சித்தியாரில் அருளந்தி சிவச்சாரி. அப்போ சித்தாந்த வழி நம்ம கடைபிடித்தா இனி வரக்கூடிய பிறப்பை அறுக்கலாம். சித்தாந்தத்தில் என்ன சொல்லணும், சித்தாந்தம் நீங்கள் படிச்சுட்டு வரீங்க, அதில் என்ன சொல்லுது, கருத்து இறைவனை அடைவதற்குரிய 4 மார்க்கங்கள் என்ன, சரியை கிரியை யோகம் ஞானம். இதை செஞ்சால் போதும், வேறு ஒன்றுமே இல்லை. இது ஒரு 4 வழியை கடைபிடிச்சா போய். இப்போ வீட்டுக்கு போனால் 4 படி இருக்குமா இருக்காதா, அந்த படி ஏறினா தானே வீட்டுக்குள்ளே போக முடியும். அந்த படிகள் தான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற படி. இந்த படியை ஏறிட்டோம்னா நம்ம வீடு வேற்றை அடையலாம். சிவருமான் இருக்கக்கூடிய வீடு பேராகிய அந்த உலகத்தை போய் நாம் அடையலாம். அதுக்கு சரி என்பது இறைவனுக்கு உடலால் செய்யக்கூடிய தொண்டு, கிரி என்பது வாக்கால் செய்யக்கூடிய தொண்டு, திருமுறைகள் பாடுதல், நாம் ஜெபித்தல் இது. அப்புறம் யோகம் என்பது மனதால் நினைத்தல். அடுத்து ஞானம் என்பது எல்லா பொருள்களிலும் இறைவன் இருப்பான் என்கின்ற பாவனை வரும், அதுதான் ஞானம். அதாவது தூங்கியவன் கைப்பொருள் நழுவியது போல். ஞானம் வந்து எப்படிப்பட்ட பொருள், தூங்கியவன் கைப்பொருள் நழுவியது போல். இப்போ சின்ன பிள்ளை நான் அன்றைக்கி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், சின்ன பிள்ளைகிட்ட சாக்லேட்டை கொடுமா அப்படின்னா கொடுக்காது. ஓ ஏன் சாக்லேட்டு போ அப்படிங்கும், பார்த்துருக்கீங்களா, வச்சுக்கிடுவோம் ஓ அப்படிங்கும். எங்கள் அடிக்கடி வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் அந்த ஒரு பிள்ளை இருக்கும், வேணா குடும்பம் அப்படின்னா ஓ ஓ அப்படிங்கும், பிடிக்கும் பின்னீர் அப்படியும்.
வச்சுக்கிட்டு கொடுக்கவே கொடுக்காது. அதே இது உறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சாக்லேட் என்ன செய்யும், இப்படி கொஞ்சம் அப்படியே சொல்லுவோம், கண்ணு சொல்லணும், என்ன ஆயிரும், இந்த கை ஆட்டோமேட்டிக்காக. அதுபோல் இந்த ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இறைவனை தியானிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த உடம்பை, அது வரைக்கும் இந்த ஏன் உடம்புன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இறைவனோடு ஒன்றும் போது என்ன ஆகும், இது தூங்கியவன் கைகொள்ளும் போல் அதுவாகவே நடிக்கும். அப்படிதான் இறைவனை வழிபாடு செய்வார். சரி, அப்படி இப்போ இந்த ஊழ்வினையின் காரணமாக தான் நமக்கு என்ன வருது, வேணும் வேலை இருக்கா, சரி, இந்த ஊழ்வினையின் காரணமாக தான் என்ன வருது, வெண்குஷ்டம் வருது. இந்த வெண்குஷ்டம் வந்ததும் அதனாலே நாணமடைந்து துன்பப்பட்டிருக்கும் காலத்தில் என்றும் 16 வயது பெற்ற மார்க்கண்ட முனிவர் அவரிடத்திலே வந்து சேர்ந்தார். உடனே தேவபுத்திரன் எழுந்து, அவர் ஏற்கனவே மார்க்கண்ட முனிவர் தெரியுங்களா, மார்க்கண்டே அவர் வர்றார், வந்து சேர்ந்தார். உடனே தேவபுத்திரன், அப்போ அந்த காலத்திலே பார்த்துக்கோங்க, அந்த காலத்திலே நம்மளுடைய ஏற்கனவே 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பழமையான கோயில் நம்ம கோயில், அந்த முனிவர் இருக்கும்போதே, மார்க்கண்டே முனிவர் இருக்கும்போதே இது வரலாறு தோன்றியிருக்குன்னா, அப்போ நம்மளுடைய வைத்தியநாசாமியுடைய போல எப்படி சொல்கிறார். அங்கே வந்து சேர்ந்தார். உடனே தேவபுத்திரன் எழுந்து அவரை வணங்கி அர்க்கிய பாத்திர உபச்சாரங்கள் செய்து தேவரில் எழுந்தருளும் என் பெரும்பாக்கியம் பெற்றேன் என்று அவரையும் கொஞ்சம் யோசித்தார். அந்த முனிவர் வந்தப்போ என்ன பண்ணார், யாரும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், அவங்கள பாதத்தெல்லாம் கழுவி உள்ளே கூட்டணும். இப்போ நம்ம என்ன செய்வோம், உள்ளே வாங்க அப்படின்னு உள்ளே வாங்கன்னு குருகுருன்னு உள்ளே போயிருக்கோம், நம்ம உள்ளே போயிருவாங்க குருகுருன்னு வாடா. ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா முதல்ல என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். வீட்டுக்குள்ளே ஒருத்தங்க வராங்க, முதல்ல என்ன செய்யணும், முதல்ல தண்ணி கொடுக்கணும். யார் சொன்னா, தண்ணீர் கொடுக்கணும். முதல்ல உள்ளே வந்து உட்காரவும் என்ன செய்யணும், டீ காஃபியில் ரெண்டாவது, முதல்ல வந்ததும் அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கணும். இது சிவபூஜை, இப்படியே இதே கான்செப்ட் தான் சிவபூஜை. சாமிக்கு முதல்ல ஒரு பாத்திரம் இருக்கும், அதுலேருந்து சாமிக்கு தண்ணி கொடுக்குறது, ரெண்டாவது சாமி குளிச்சுட்டு வர்றதுக்கு கொடுக்குறது, அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சது தண்ணி கொடுக்குறது. ரெண்டாவது என்ன செய்வோம், ஒரு 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 ஆஃபீஸரே வந்திருக்காங்க வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளே வந்ததும் தண்ணியை கொடுத்ததும், சார் குளிச்சுட்டாங்க சார், சாப்பிடுவோம் சார், சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா. அதே மாதிரி சாமி வந்தாலும் என்ன செய்வோம், சாமி சாமி தண்ணி சாப்பிடுங்க சாமி, குளிச்சுட்டாங்க சாமி, அடி என்ன செய்கிறேன், அண்ணன் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம். அதே போல் அப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன செய்வோம், சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் வந்து சிவபூஜை எப்படி இருக்கோ அதே போல தான் இந்த உபச்சாரம். அப்போ ஞானிகள் வந்தாலும் என்ன செய்யணும், அவங்க பாத பூஜை செய்து அவர்கள் உள்ளே வரவழைக்கணும். இப்படிதான் கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விலக்கி மண்ணு காதலின் ஆதனித்திலை அருச்சனை செய்த பின்னும் உண்டி 4 விதத்திலாறு சுயதிரத்தில் அண்ட நாயகர் கொண்ட இச்சையில் அவங்க செய்ய அளித்துள்ளார் என்பது சேக்கிலாசாமியுடைய பெரிய ஞானிகள்லாம் அப்படி, நாயன்மார்களும் அப்படிதான் இருந்திருக்காங்க. போய் வரவழைத்து கொண்டு வந்து மனை புகுந்து இல்லத்துக்கு வரவழைத்து பாத பூஜைகள் செய்து அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பாத பூஜைகளை செஞ்சு அதுக்கப்புறம் வீட்டுக்குள் வரவழைத்து அமர வைத்து அறுசுவை உணவு கொடுப்பார்கள். கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விலக்கி மண்டு காதலின் ஆதனித்திலை அருச்சனை செய்து வந்தது சிவபெருமானே என்று அவர்கள் மேல் காதல் கொண்டு வந்திருப்பது யாரு, திருநீர் உத்தராஜம் தரிச்சு வந்தால் யாரு, அடியார் மக்கள் என்று அவர்களை உபச்சாரம் செய்து சிவபெருமானாக பாவித்து என்ன செய்யணும், பாத பூஜை செய்து உபச்சாரம் செய்து அறுசுவை உணவு அவர்களுக்கு அளிக்கணும். இப்போ வந்து அறுசுவையெல்லாம் போச்சு, 2 சுவை வைக்கிறதே பெரிய படம் இருக்குது. ஒரு காய் ஒரு பொரியல் தான், போச்சு விடக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு காய் ஒரு பொரியலை வச்சு முடிச்சு அடிச்சு விட்டுருவோம். அந்த காலத்தில் அறுசுவை உணவுக்கும் பார்த்தீங்கன்னா இனிப்பு எதனால, கடைசி தானே பாயாசம் வைப்பாங்க பார்த்தீங்களா, பொரியல் இருக்கும், கூட்டு இருக்கும். கூட்டு இருந்து எதுக்காக தெரியுமா, நம்ம அடியரோடு கூட்டணும் என்பதுக்காக தான் கூட்டு. இது சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா முறையாக தான் நமக்கு வச்சுருக்காங்க. பொரியெல்லாம் எதுனாலும் பொறிஞ்சு பேசக்கூடாது. பொரியல் எதுக்கு பொரியக்கூடாது, யாரை பார்த்தாலும் என்ன செய்யக்கூடாது, பொறிஞ்சு பேசக்கூடாது. அப்புறம் அவியல் இந்த நேரம் அவிஞ்சு போயிடக்கூடாது, நம்ம அதுக்கு தான் அவியல். எதை நினைச்சாலும் அதை பற்றியே சிந்தனை பண்ணி சோகமாக ஆயிடக்கூடாது, அவிஞ்சு போயிடக்கூடாது. அப்புறம் அப்பளம், நம்மளுடைய வினைகள் நொறுங்குவது தான் அப்பளம். இதுதான் நம்மளுடைய வினைகள் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும். கடைசி என்னது, பாயாசம், பேரின்பம். கடைசி சிவபெருமானுடைய அந்த பேரின்பம் நமக்கு கிடைக்கும். இந்த சாப்பாட்டு வகையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு முறையாக வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம இனிமேல் அது இருப்பதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். அப்போ கொண்டு வந்து ஞானிகள் யார் வந்தாங்கன்னா அவங்கள பாத பூஜை செய்து அவர்களை வரவேற்க வேண்டும். சிவஞானியை பார்ப்பதே இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட்
திருநீர் ருத்ராட்சம் தரித்தவர்களையாவது நாம் என்ன செய்யணும்? பாதபூஜை செய்து நாம் கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விலக்கி மண்டு காதலின் ஆதரித்திலை அருச்சனை செய்தவன் உண்டினால் விதத்திலாறு சுவை திறத்தின் அண்ட நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அனுப்பியுள்ளார். அண்ட நாயகனாக வரக்கூடிய சிவபெருமானே வந்திருக்காருன்னு நினச்சி நம்ம என்ன பண்ணணும்? அந்த உபச்சாரங்களை நாம் செய்ய வேண்டும். சரி, இப்போ இந்த மார்க்கண்டேய முனிவர் வந்தாரா? உடனே அவர் நினைச்சாரு, பாதபூஜை செய்து அவரை வரவழைத்தார். அடியன் செய்யும் பணிவிடை என்ன என்று வினவலும் மார்க்கண்ட முனிவர் மனம் களி கூர்ந்து, அரசனை நீதி தவறாது நீ அரசுரிமை பெறுவதனால் ஒரு குறையும் இல்லை, உனக்கு ஆசி கூறவே வந்தோம் என்று அந்த மார்க்கண்டேய முனிவர் சொன்னார். அரசன் அந்த வார்த்தையை கேட்டு, சுவாமி, அடியன் செய்த தீவினை பயனாலோ மற்றதனாலோ என்னுடைய வயிற்றில் வெண்குஷ்ட வியாதி வந்திருக்கின்றது என்று அந்த முனிவர்கிட்ட எனக்கு சொன்னார். வெண்குஷ்ட எதனால் சாமி எனக்கு வந்துச்சு, இப்படி ஒரு வியாதி நமக்கு வந்திருக்கு அப்படின்னா இதை ஒளித்தள்ள வேண்டும் என்று சொன்னார். முனிவர் அதை கேட்டு, அரசனை நீ முந்திய 8வது ஜனத்திலே 8வது ஒரு பிறவில, ஜனம்னா பிறப்பு, அந்த 8வது பிறவில நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா, தாமரை தடாக கரையிலே வெள்ளிய வஸ்திரம் கவர்ந்து ஜலத்திலே போட்டு விட்ட தோஷத்தினால் உனக்கு வெண்குஷ்டம் இருக்கிறது. கவர்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? திருடியதுன்னு அர்த்தம். நல்லா கவர்ந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறரிடமிருந்து கவர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வெண்குஷ்டம் நமக்கு வரும். அப்போ வெள்ளிய வஸ்திரத்தை கவர்ந்து அதை கொண்டு போய் ஜலத்தில் போட்டதுனால அவனுக்கு வெண்குஷ்டம் வந்துடும். வெள்ளி எப்படி இருக்கும்? வெண்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட வஸ்திரம் நல்லா கவனிங்க. வெள்ளி வஸ்திரத்தை கவர்ந்துருக்காரு அப்படின்னா அப்போ எதுலேருந்து கவர்ந்துருக்காரு? ஒரு மூர்த்தத்திலிருந்து முற்பிறகு என்ன பண்ணியிருக்காரு? அதை கவர்ந்து கொண்டு போய் ஜலத்தில் விட்டதுனால இவருக்கு வெள்ளியதை எடுத்து போட்டதுனால வெண்குஷ்டம் வந்துருச்சு. புரியுது அவங்களுக்கு? அப்படிப்பட்ட வியாதி வந்தது. ஒரு மூர்த்தத்திலிருந்து திருடி கொண்டு வந்து அதை ஜலத்தில் போட்ட காரணத்தினால் அதற்கு என்ன ஆயிடுச்சு? அதற்கு வெண்குஷ்டம் வந்ததுன்னு சொல்லி யார் சொல்கிறான்? மார்க்கண்ட முனிவர் அவரை பார்த்து சொன்னார். இது அவங்களுக்கு கதை புரிஞ்சிச்சான். அப்படி விட்டதும் அந்த தோஷத்தினால் உனக்கு இந்த வியாதி வந்தது என்று, இவ்வியாதி தீர சிவார்ச்சையினாலே தான் நீங்க வேண்டும், மற்றபடி எதுலையுமே நீங்கள் அது சிவருமானை அர்ச்சனை செய்தால்தான் இந்த வியாதி நீங்கும். மற்றபடி எந்த ஒரு 3 நாள் எடுத்து பாருங்க, முடி சிவபெருமான வழிபாடு செய்வதாகத்தான் இருக்குமே தவிர வேறு எதுலையுமே இல்லை. அதே மாதிரி எந்த மந்திரம் சொன்னாலும் முதல்ல சிவாயனம்ங்கிற மந்திரத்தை தான் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஐயர்னாலும் நீங்கள் போய் பாருங்கள். முதல்ல என்ன பண்ணுவாங்க? கணபதி நவையன்னு சொல்லிட்டு ஓம் மகா கணபதி சொல்லிட்டு முதல்ல ஓம் சிவாயன ஓம் சம்பவேனவ அப்படின்னு சிவபெருமானுடைய அர்ச்சனையத்தை முதல்ல சொல்லுவாங்க. இங்கேனாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் பெருமாளுடைய இதை எடுத்தாலும் சரி, அவங்களும் முதல்ல எதை சொல்லுவாங்க அப்படின்னா சிவாயனத்தை தான் முதல்ல சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க அர்ச்சனை பண்ணும்போது பாருங்கள், முதல்ல சிவபெருமானத்தை சொல்லுவாங்க. சரி, அப்படி சிவ அர்ச்சனையினால்தான் அது நீக்குமே தவிர அதுக்குரிய இடம் எது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். உடனே தலம், மூர்த்தி, தீர்த்தம் இது 3ல் சிறந்து விளங்கக்கூடிய புதுவை என்கின்ற தலத்தில் வைத்தியநாத பெருமானை அச்சித்தால ஒழிய இந்த வியாதி நீங்காது அப்படின்னாரு. தலம், தீர்த்த, மூர்த்தியில் சிறந்த புதுவை தலத்திலே சென்று சிவலிங்க பெருமானையும் உமாதேவியரையும் பணிந்து வேத வித்துக்களாகிய 12 பிராமணரை அழைத்து, எத்தனை பிராமணர்? 12 பிராமணர், 12 ஐயர். எந்த மாதிரி ஐயர்? பிராமணர்னா என்ன ஐயர்? சிவபெருமானை அர்ச்சிக்கக்கூடிய பிராமணர். யார்? ஆதி சிவாச்சாரியர்கள் என்று பெயர். அவங்க எப்படிப்பட்ட சிவாச்சாரியர்? ஆதி சிவாச்சாரியர். அவங்க இதுலேயே எத்தனையோ குலங்கள்லாம் இருக்குது. ஆதி சிவாச்சாரியர் இருக்குது, அதுக்கு பிறகு வேறு வேறு குலத்தில் உள்ள சிவாச்சாரியர்கள்லாம் இருக்காங்க. இந்த ஆதி சிவாச்சாரியர்கள் யார் அப்படின்னா சிவபெருமானுடைய பஞ்ச முகத்திலிருந்து வந்தவர்கள். 5 முகத்தையும் முதல்ல தோற்றுவித்த 5 சிவாச்சாரியர்களுக்கு பேர் என்ன பேர்? ஆதி சிவாச்சாரியர்கள் என்று பேர். அவர்கள் பரம்பரையில் வந்தவங்க தான் சிவபெருமானை தொட்டு என்ன செய்ய முடியும்? சிவபூஜை செய்ய முடியும். பெரிய பெரிய கோயிலெலாம் சிவபூஜை பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் அந்த ஆதி சிவாச்சாரியர்கள் குலத்தில் வந்தவங்க தான் பண்ண முடியும். மற்ற யாராவது பண்ணினாங்கன்னா அந்த தோஷத்தை கழிப்பதற்கு இந்த ஆதி சிவாச்சாரியர்கள் தான் போய் அவங்களுடைய தோஷத்தை கழிக்கணும், இல்லைன்னா கழிக்க முடியாது. புரியுது அவங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த ஆதி சிவாச்சாரியர்களுக்கு உண்டு. அப்படி 12 பிராமணர்களை அழைத்து 12 பிராமணர் சிவபூஜை பண்ணக்கூடிய அந்த பிராமணரை அழைத்து சிவபெருமானாக மனத்தில் நினைந்து அந்த அதர்களை எப்படி செய்யணும்? சிவபெருமானாக நினைக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம அப்பர் சுவாமியின் பாடலை சொல்லியிருக்காரு. அரியானை அந்தரதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அப்படின்னு சொல்லுவார் அப்பர் சுவாமி. அப்போ அந்தனர்களுடைய சிந்தையில் எப்பொழுதுமே சிவபெருமான் எப்படி இருக்காரு? மாறாமல் இருக்காரு. அவருக்குள்ளே தான் எப்பயுமே இருக்காரா, நீங்காமல். அப்போ அப்படிப்பட்ட அந்தனர்களை வரவழைத்து அவர்களை சிவபெருமானாக பாவித்து பூசித்தால் இந்த வியாதி ஒழியும் என்று திருவருள் செய்து தம் இறப்பிடத்துக்கு சென்றார் இந்த மார்க்கண்டம். அம்முனிவரின் அரசன் விடைபெற்று சதுரங்க சேனை சூழ மனைவிகளோடும் பொன்மணி ஆடை ஆபரணங்கள் வேண்டிப்பட்டு எடுத்துக்கொண்டு, தேவையான ஆபரணங்கள்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க? பாடலிபுத்திரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு நேரம் எங்கே வராங்க?
புதுவை தலத்துக்கு வராங்க. புறப்பட்டு புதுவை தலத்தை அடைந்து சென்று அட்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரம் செய்து ஏம தீர்த்தம் பிரம்ம தீர்த்தங்கள் மூழ்கி எழுந்து சந்தியா வந்தனங்களை செய்து சிவகாமி அம்மையும் வைத்தியநாதரையும் சோடசோபச்சாரம் செய்து பூசித்து நேசித்து கண்குளிர தரிசித்து தோத்திரம் செய்து திருவுருள் பெற்று பின்னர் 12 பிராமணரை அழைத்து மார்க்கண்ட முனிவர் கூறியபடி பூசித்து சந்தன தாம்பூலம் எல்லாம் செய்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, நல்லா குணமாக்குறாங்க, அஷ்டாங்க பஞ்சாங்க நமஸ்காரம் செய்தார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். பெண்கள் செய்யக்கூடிய நமஸ்காரம் என்னது? பஞ்சாங்க நமஸ்காரம். 5 உறுப்புகள் உடம்பிற்படுவது. அட்டாங்க நமஸ்காரம் ஆண்கள் செய்வது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சுந்தரமிச்சாரிகள் பஞ்சாங்க நமஸ்காரம் கூட சில கோயிலில் திருவாரூரில் உள்ளே வேகம் போனாராம், அடியாரெல்லாம் உள்ளே போயிட்டாங்களாம். இவர் என்ன பண்ணாராம், அவசரத்துக்கு படக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ளே ஓடலாம். நம்ம ஆண்களுக்கு வந்து 2 நமஸ்காரம் பண்ணலாம், ஆனால் பெண்கள் வந்து பஞ்சாங்க நமஸ்காரம் மட்டுமே பண்ணணும். புரியுது அவங்களுக்கு? அவங்க அட்டாங்க நமஸ்காரம் பண்ண முடியாது. ஆனால் ஆண்கள் வந்து 2 நமஸ்காரமே பண்ணலாம். ஆனால் சிறப்பு வந்து எது அப்படின்னா அஷ்டாங்க நமஸ்காரம் தான் ஆண்களுக்கு சிறப்பு. சரி, அப்படி அந்த நமஸ்காரத்தை வந்து ஏம தீர்த்தம் போய் முழுகினாங்க. ஏம தீர்த்தம் எங்கே இருக்கு? எதை கதை கட்டிட்டு கரெக்டாக கோயிலுக்கு உள்ளே இருக்குது. கரெக்டாக சொல்லுங்க, அது ஏனுக்குள்ளே இருக்குது? நதி பக்கத்தில் அந்த கிணறு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஏம தீர்த்தம். புரிஞ்சவங்களுக்கு கரெக்டாக எல்லாமே எல்லாம் கவனமாக கேட்குங்கிறது புரிஞ்சு போச்சு. நம்ம கோயில் எத்தனை தீர்த்தம் இருக்குது பாருங்கள். நம்ம கோயிலில் சிவகங்கை தீர்த்தம் இருக்குது, தாமிர தீர்த்தம் இருக்குது, ஏம தீர்த்தம் இருக்குது, எத்தனையோ தீர்த்தங்கள் நம்ம கோயிலில் இருக்குது. அந்த அங்கேருந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கோயில் திருக்கி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஏம தீர்த்தத்துக்கு தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்படி அந்த ஏம தீர்த்தத்தில் மூழ்கி அப்போ வந்து கொஞ்சம் பெரிய தடாகம் வந்திருக்கு, இப்போ தான் கிணறா மாறிடுச்சு. அப்போ வந்து ஒரு குளமாகவே இருந்திருக்கு அந்த இடத்துல. உடனே எழுந்து சிவகாமி அம்மையும் வைத்தியநாதரையும் சோடசோபச்சாரத்துடன் பூசித்து, சோடசோபச்சாரம் 16 வகையான உபச்சாரம், தீபம் தூபம், அந்த விசிறி விசுது சென்சாமரம் இதெல்லாம் எடுத்து 16 உபச்சாரம் பண்ணாங்க. ஒவ்வொரு தீபமாக எடுத்து காமிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா கோயிலில் கிரிக்கெட் பார்த்துருக்கீங்களா? 16 சோடச உபச்சாரம் என்று பேர். இந்த உபச்சாரத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. 16 வகையான பேர்கள் அதை வைத்து உபச்சாரம் செய்தால் நமக்கு ஏற்படக்கூடிய 16 வகையான பேர்களும் நமக்கு கிடைக்கும். சிவபூஜை பண்ணால் அந்த 16 உபச்சாரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு பொருளாக வாங்கி வாங்கி வைக்கணும். சிவபூஜை பண்ணால் என்ன செய்யணும், இந்த வெண்சாமரம் மதுரைக்கு அப்படி போவோம், அப்படியே ஒரு வெண்சாமரம் வாங்கி வருவோம். அப்படி போகும்போது சாமிக்கு ஒரு விசிறி வாங்கிட்டு வருவோம். அப்படின்னு போகும்போது வரும்போது அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த இதெல்லாம் ஒரு சிவபுண்ணியம். சிவபூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நம்ம வாங்கி வைப்பது என்னது, ஒரு சிவபுண்ணியம். இதெல்லாம் நம்ம செய்யணும். சிவபூஜை பண்ணவங்கலாம் இந்த மாதிரி வந்து பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து சிவா கோச்சி விடக்கூடாது. அந்த விசிறியை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் வீசிட்டு பூஜை முடிஞ்சது உங்களுக்கு கொடுத்துருவேன் சிவா அப்படின்னு வேலை செய்யக்கூடாது. ஒருத்தட்ட கடை வாங்கி சிவ பூஜை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு குடும்ப அளவுக்கு நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணலாம். வில்லும் கூட வாங்கிக்கலாம். வில்லு வந்து பக்கத்தில் சிவார்கிட்ட இல்லை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கூட நம்ம என்ன செய்யலாம், அஞ்சிக்கலாம். அதுவே குடும்ப அளவுக்கு நம்ம தான் செய்யணும். இவர்கிட்ட வாங்காத அளவுக்கு சிவபூஜை என்ன பண்ணணும், நம்ம முடிந்த அளவுக்கு செய்யணும். வேறு வழியே இல்லை, நீங்கள் அச்சிக்க கண்டிப்பாக வேணும் அப்படிங்கும்போது தான் இவர்கிட்ட கேட்க முடியுமே தவிர மற்ற நேரத்தில் குடும்ப அளவுக்கு நம்ம சாமி நம்மளை எந்தெந்த அளவுக்கு நம்ம பூசிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்ம சாமியை பூசிக்க வேண்டும். ஒரு மலர் பறித்தாலும் சரி நம்ம கையால் பறித்து சாமிக்கு கொடுக்கணும். இது அவங்களுக்கு சரி ஒருத்தவங்க பறித்து கொடுக்காங்கனாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அங்கோடு வந்து பறித்து கொடுத்து சிவபூஜைக்கு வச்சுக்கோங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். மெனக்கெட்டு நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வேலை கொடுக்கக்கூடாது. இதை பறித்து கொடுங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நான் பாத்திரத்தை விளக்க வேண்டியிருக்கு, எத்தனை வேலை இருக்குது, போய் பூவை பறிச்சுட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. குடும்ப அளவுக்கு அவங்கள விருப்பப்பட்டு கொடுக்கணும் தான் வாங்கிக்கலாம். குடும்ப அளவுக்கு நாமளே என்ன செய்யணும், அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நம்ம பெருமானுக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம என்ன செய்யணும், சிவபூஜை பண்ண வேண்டும். மலர்கள் பறித்து கொடுப்பது நாளே என்ன செய்யணும், சிவபூஜைக்கு நாளே நம்ம என்ன பண்ணணும், எல்லா விதமான பொருள்களையும் சேகரித்து வச்சுக்கணும். பூஜையில் உட்காந்துக்கிட்டு பாலை மறந்துட்டவன் இருங்க போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்ட்டு வெளியில் போய் பால்காரை வந்துட்டாலும் போய் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், நாளே அதை எடுத்து இப்போல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் வந்துருச்சு, என்ன ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு வாங்கி வச்சு. ஏன்னா அவன் வந்து லேட்டாக வரான் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இல்லை வெள்ளனுக்கு இருந்தாங்கன்னா நீ அந்த இதை எடுத்து தான் அவசியம் பண்ணணும். பெரும்பாலும் முதல் பெர்ஃபார்மன்ஸ் எது அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வராங்க பாருங்கள், அந்த பால் எடுத்து தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். இப்போ சாமி நமக்காக ஒரு பிரிட்ஜின்னு ஒன்று கொடுத்து சாமி என்ன பண்ணுறாரு, இந்த பயங்கெல்லாம் வரமாட்டாங்கப்பா, அவங்க காலையில் இடத்துலாம் வரமாட்டாங்க, 5 மணிக்கெலாம் வரமாட்டாங்க,
அவன் 7-8 மணி ஆயிரும். நீ அதுக்காக பூசையை தண்ணி போடாத. சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா உறங்கிட்டு பால் 7 மணிக்கு தாங்க வரும், நான் 9 மணிக்கு தான் சிவ பூஜை பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? குடும்ப அளவுக்கு நம்ம பூஜையெல்லாம் கொஞ்சம் வெள்ளத்தில் பண்ணுவது சிறப்பு. சரி, சில பேர் வந்தீங்கன்னா அவங்க வேலையின் காரணமாக கொஞ்சம் லேட்டாக செய்ய வேண்டியிருக்கும், அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது அப்படின்னா எப்படியாவது சிவ பூஜை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. புரியுது அவங்களுக்கு? ஆனால் சிறப்பு எது அப்படின்னா அதிகாலையில் செய்வது தான் சிறப்பு. அதிகாலை 4 to 6 சிவ பூஜை செஞ்சிடணும். குடும்ப அளவுக்கு முடிஞ்சு என்ன அவங்க அப்படி முடிஞ்சாங்க 4 to 6 கொஞ்சம் சாமி கொடுப்பாரு. அப்படி அதெல்லாம் எப்போனாலும் செஞ்சிடணும். இல்லை அந்த நாள் அந்த இன்னும் சிவ பூஜை செய்யாமல் அவங்க வேற ஏதாவது நினைக்காங்க, நீங்கள் உங்களை நினைக்காதீங்க. அவங்க அனுஷ்டானம் பண்ணுறாங்களா, அது வெள்ளத்தில் பண்ணணும்ல. குடும்ப அளவுக்கு என்னன்னா சமய தீட்சை வாங்குபவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களும் பூவை பறிக்கணும். சிவ பூஜை பண்ணுறவங்க பண்ணால் போதும். நாம் வந்து சமயம் தானே எடுத்துருக்கோம், நம்ம பூவை பறிக்கணும்னு அவசியமே கிடையாது. வெறும் ஒரு 5 நிமிஷம் அனுஷ்டானம் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சிவ பூஜை பண்ணுற மாதிரி செய்யணும். சமய தீட்சை படுத்தவங்க என்ன செய்யணும், சிவ பூஜை பண்ணுற நேரம் யூஸ் பண்ணணும். எதுக்கு ஏன் அப்படின்னா அப்படின்னா தான் சிவ பூஜை எடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்காது. புரியுது அவங்களுக்கு? சமய தீட்சை எடுத்தவர்கள் என்ன பண்ணணும்னா ஃபோட்டோ இருக்கும், சிவலிங்கம் இருக்காது, ஆனால் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அந்த படத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யணும், எல்லா விதமான உபச்சாரம் செய்யணும். சாமிக்கு நைவேத்தியம் கொடுக்கணும், அனுஷ்டானம் பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும், திருமுறைகள் ரொம்ப நேரம் பாடணும். இப்போ சிவபூஜை படுத்தவங்களும் கடைசி பஞ்சபுரம் படித்து முடிச்சுடுவாங்க, இல்லைன்னா ஒரு பதிகம் படித்து முடிச்சுடுவாங்க. ஆனால் சமய தீட்சை எடுத்தவங்க ரொம்ப நேரம் பாடணும். அவங்க சிவபூஜை பண்ணுற நேரத்துக்கு நீங்கள் திருமுறை பாடிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் ஒன்று எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, ஓரத்தான் பார்ப்பாங்க. ஆனால் குடும்ப அளவுக்கு சமய தீட்சை எடுத்தவர்கள் அதிக நேரம் சிவபெருமானை புதுப்பதற்கு உண்டான வழியை பார்க்கணும். ஏன் அப்படின்னா சிவபூஜை எடுக்கும்போது அவர்களுக்கு எளிமையாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை சுருக்கிட்டாங்கன்னா 5 நிமிஷத்தில் செஞ்சுட்டு போகணும்னு யோசிச்சாங்கன்னா சிவபூஜை 1/2 மணி நேரத்தில் முடிச்சுடுவாங்க. புரியுது அவங்களுக்கு? புரியுது அவங்களுக்கு? அப்போ அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்து சமய ரொம்ப நேரம் படிக்கிட்டு இருப்பேன். சமய தீட்சையை ஒவ்வொன்றையும் பார்த்து சிவாசனாய நம, சிவபூத்தியே நம, ஓம் ஈசானமூர்த்தியே நம, அப்புறம் கை இந்த ஓம் தத்ராய நம, ஓம் அகோர இருதாய நம. இது பண்ணி முடிக்க 1 மணி நேரம் ஆகிப்போம். பண்ணி முடிச்சு டயத்தை பார்த்தா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் திருமுறைகள் பாட ஒரு 2 மணி நேரம் ஆயிடும். அப்புறம் சாமி கொஞ்சமாக பழக்கி நம்மளை 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஆகி அப்புறம் சிவபூஜைக்கு அதிகாரம் எடுத்து வச்சு முதல்ல வந்து நமக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் மலைக்காமல் இறைவன் மேலே அன்பு வந்துருச்சுன்னா நமக்கு இந்த டைம்லாம் நமக்கு தெரியாது. சாமிக்கு பண்ணணும், இந்த காரியத்தை நம்ம செய்யணும், இது நமக்கு இதுக்காக தான் நம்ம இந்த பிறவியை எடுத்துருக்கோம் அப்படிங்கிற உணர்வு வந்துருச்சுன்னா மற்ற டைமிங்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. குறைஞ்சது சிவபூஜை எத்தனை நேரம் பண்ணணும்? 20 நிமிஷம் அப்படின்ற அதிக நேரம் சிவபெருமானை பூசிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். அதுக்காக ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் கொள்ளார் என்று நாடுவதன் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்பியன் அப்படின்பாரு குருஞான சம்பந்தர். நான் பார்த்துருக்கேன், அவங்க வெறும் 1/2 மணி நேரம் தான் செய்கிறாங்க சிவபூஜை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி சொன்னு வச்சுக்கோங்க, என்ன யாருக்கு வரும்? சொல்கிறவங்களுக்கு வரும். அவங்க எத்தனை 5 நிமிஷம் கூட சிவபூஜை பண்ணாலும் பண்ணது தான். புரியுது அவங்களுக்கு? அவர் அடுத்தவங்களை போய் நம்ம நினைச்சக்கூடாது, 1/2 மணி நேரம் பண்ணுறாங்க, 1/2 மணி நேரம், நான் எவ்வளோ நேரம் பண்ணுவேன் தெரியுமா, 3 மணி நேரம் பண்ணுறேன் சிவா அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. அவரவருக்கு உள்ளபடி ஈஸ்டர்னர்கள். புரியுது அவங்களுக்கு? யாரை எந்த நேரத்தில் எப்படி பண்ண வைக்கணும்னு சிவபெருமானுக்கு தெரியும். நாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சாமிக்கு தெரியும் எவ்வளோ நேரம் சிவபூஜை பண்ண வைக்கணும்னு. அவர் முடிவு பண்ணுறது, நாம் முடிவு பண்ண நடக்குமா? சாமி இன்னைக்கு உனக்கு இவ்வளோதான்ப்பா அப்படின்னு டைம் கொடுத்தாங்க, நம்ம அவ்வளோ நேரம் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளால் சரி அப்படி நம்ம வந்து சிவபூஜை பண்ணுவதற்காக இந்த உடம்பை நாம் பயன்படுத்த வேண்டும். இதில் சொல்லப்பட்டக்கூடிய காரியம் என்னது? சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற காரியம். அப்படி 12 பேரை என்ன செய்கிறாரு? பிராமணர்களை வரவழைத்து சோடச உபச்சாரம் 16 உபச்சாரங்கள் செய்து இதே நம்ம சிவபூஜையில் சோடச உபச்சாரம்லாம் பண்ணணும். பண்ணி முடித்து கண்குளிர தரிசித்து தோத்திரம் செய்து, தோத்திரம் என்னது? சாமியுடைய பாடல்களை பாடி. தோத்திரம் ரொம்ப முக்கியம். சாத்திரமும் தோத்திரமும் சிவபெருமானுடைய 2 கண்களை போன்றது, நமக்கு 2 கண்களை போன்றது. தோத்திரம் சிவபெருமான் அருளப்பட்ட கொடையாக விளங்கக்கூடிய திருமுறைகள். சாத்திரம் என்பது சித்தாந்த சாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சாத்திரம்.
இந்த 14 நூல்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் சித்தாந்தத்தில். அடுத்து நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சித்தாந்தம் கொஞ்சமாக பார்ப்போம். ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம வேறு ஏதாவது பார்ப்போம். சொல்லுவோம் எளிமையாக புரிகிற மாதிரி. நம்ம இல்லை அவங்களும் நடந்துட்டோம். நம்ம அவங்க வந்து இது எதை நடத்திருக்காங்க சொன்னால் சித்தியாக நடத்துக்கிறாங்களா? முதல் சூத்திரம் சிவஞான போதம் நடத்துகிறாங்க. அவங்க மெயின் நூலே பார்க்குறாங்க. நம்ம சின்ன சின்ன நூலை பார்ப்போம். முதல்ல வந்து உண்மை விளக்கம் ஃபஸ்ட்டு உண்மை விளக்கத்தில் ஆரம்பித்து அடுத்து அப்படி கொஞ்சம் பார்ப்போம். அடுத்து நம்ம புராணங்களே நிறைய இருக்குது, பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு இருக்குது. அவங்க நம்ம சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் புரிய முடியுமா திருவிழா புரியுங்க. ஏன்னா புராணங்கள் நம்ம இது முடிச்சுட்டு அடுத்து என்ன இது கந்த புராணம் வேறு எடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. அவங்க முடிச்சிட்டாங்க சுவா படுத்துக்கிட்டு. சரி சரி பார்ப்போம். இது எப்படி போட்டிங்களா? அடிக்கு ரொம்ப நாள் ஆசை கந்த புராணம் எடுக்கணும்னு, ரொம்ப நாள் ஆசை எடுக்கணும். முதல்ல மெதுவாக போவோம், அவசரமே. கந்த புராணத்தில் ஒவ்வொரு காண்டம் முடிஞ்சு ஒரு விழா 7 காண்டம் இருக்குது. நம்ம மொத்தம் முடிக்கணும்னா வருஷக்கணக்காக ஆயிரும், ரொம்ப நாள் ஆயிரும். ஒவ்வொரு காண்டம் முடிஞ்சது ஒரு நம்ம இங்கே தான் இருக்குது. கந்த புராணத்தில் நிறைய இருக்குது சார், விளக்கங்கள் நிறைய இருக்குது. நம்ம என்ன போவோம், கந்த புராணம்னா என்ன, வெறும் சண்டை போடுறாங்க இதே தான் வரும் அப்படின்னு நினைப்போம். அது உண்மையிலே வந்து அது ஞானம். கந்த புராணம் வந்து ஞானத்திற்கு ஞானமாக விளங்கக்கூடியது. 1,00,000 கிரகந்தங்களை கொண்டது கந்த புராணம். நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா கந்த புராணத்தை எடுத்து தான் நம்ம இதுக்கே வரணும். நம்ம இதை எடுத்து தான் கந்த புராணத்துக்கு போக போகிறோம். அடுத்து பெரிய புராணம் வேறு இருக்குது. வாய்ப்பு தான் பெரிய புராணம்னு சிந்திப்போம். நமக்கு எத்தனையோ புராணம் நம்ம வாழ்நாளுக்கு சிந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. நம்ம வாட்டிங்க வந்து உட்காந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது சாமியை பற்றி. அவ்வளோ புராணங்கள் இருக்குது. என்னென்னா சாமியை பற்றி கேட்கலாம், அவருக்கு மேலே நமக்கு அன்பு அதிகமாக உண்டாகும். அன்பு வர வேண்டும்னா என்ன செய்யணும்? செவிகால் கேள்விங்களோ சிவஞம் இறை செல்வங்கள எரிவோல் மேனி பிராண்டிரம் எப்போதும் செவிகால் கேள்விங்களோ எப்போதும் நம்ம கேட்டுக்கிட்டே இல்லை. சிவசனாலும் சொல்லட்டும், நம்ம அடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த புராணம் முடிச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். அவன் எடுத்தாலும் பார்ப்போம், இல்லை நம்ம எடுப்போம். நிமிஷம் சரி கேட்டு அவ்வளோதானே. எல்லாமே சிவபுராணம் மொத்தத்தில் சிவபுராணை பற்றி கேட்போம். நம்ம இந்த காரணம் சரி. அடுத்து இந்த 12 இது தோத்திரம் செய்து சிவபெருமானை போற்றி புகழ் பாடி என்ன பண்ணுறாரு, அப்பயே தோத்திரம் இருக்குன்னா அப்போ 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோத்திரம் இருக்குது அப்படின்னா அப்போ அதான் சொல்கிறாரு. நமக்கு இப்போ மட்டும் 12 திருமுறைகள் இல்லை, அதுக்கு முன்னாடி திருமுறைகள் இருக்குது. நல்லா கவனிக்காங்க. ஒவ்வொரு யுகத்துக்கும் சாமி என்ன பண்ணுறாரு, திருமுறைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் சொன்னார் சுந்தரமூர்த்தி சாமி அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார். அப்போ அதுக்கு முன்னாடி இப்போ இவங்க மட்டும் இந்த 63 நாயன்மார்கள் மட்டும் மோச்சடையில, அதுக்கு முன்னாடி மோச்சடைஞ்சு இருப்பாங்களா அவங்களையும் சேர்த்துட்டாரு. அப்பாலும் அடி சார்ந்தார் அடியாருக்கு முடியும் பக்தரார் பணிவார்கள். அவர் ஒரு அடியார் கூட விடலை. சுந்தரமூர்த்தி சாமிகள் பக்தராக இருக்கிறவங்களையும் போட்டுட்டாரு, அவங்களுக்கும் அச்சரம் பண்ணிட்டார். பக்தராய் பணிவார்கள் பரமணியை பாடுவார்கள். நீங்கள் சுற்றி பாருங்கள், சிவபெருமானுடைய அடியார்கள் அனைவரும் வந்துடுவாங்க. பக்தராய் பணிவாங்க சார். பக்தராய் பணிவார்கள் பரமணியை பாடுவார்கள். சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர்கள், திருவாரூர் பிறந்தார்கள், 30 திருமேனி தீண்டுபவர்கள், முழு நீர் பூசிய முனிவர்கள், அப்பாலும் அடி சார்ந்தார். எல்லாவரையும் சொல்லிடுறார். அப்புறம் பொய்யடிமை இல்லாத புலவர். அவங்களும் பொய்யடி புலவர்கள் கூட விடலை. பொய்யடிமை இல்லாத புலவர்கள் முதற்கொண்டு சொல்லிட்டாரு. அவங்களும் சிவனடியார்கள் தானே புலவர்கள் வந்து அவங்களும் சொல்லிடுறாரு. அப்புறம் அந்தனர்களையும் விடலை. தில்லைவாழ் அந்தனர்கள் சொல்லி தில்லையில் பூசை செய்யக்கூடிய அந்தனர்களை முதற்கொண்டு யாரையுமே விடலை. சுந்தரமூர்த்தி சாமிகள் அத்தனை பேர் இந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. இந்த 9 கேட்டகரியில் எல்லா அடியார்களும் வந்துடுவாங்க. தில்லைவாழ் அந்தனர், பொய்யடிமை இல்லாத புலவர்கள், அப்புறம் பக்தராய் பணிவார்கள், பரமணியை பாடுவார், சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர், திருவாரூர் பிறந்தார்கள், 30 திருமேனி தீண்டுபவர்கள், முழு நீர் பூசிய அப்பாலும் அடி சார்ந்தார். இந்த 9 பேரும் 9 தொகையடியாரும் எதில் வந்துடுவாங்க, சிவனடியார்களுடைய கேட்டகரியில் வந்துடுவாங்க. அப்போ அத்தனை வரையும் போட்டி அச்சிக்கிறாரு யார், சுந்தரமூர்த்தி சாமி. சரி, நம்ம கூட இப்படி கிரியேட் முடியாது. சாமி இப்படி பாருங்கள், அவர் மூலியமா எப்படி பாட வச்சுருக்காரு பாருங்க. இல்லை வளர்ந்தாலும் முடியாது மாதிரி சிவமானே அடி எடுத்து கொடுத்தாருன்னா அந்த பாடலுக்கு நம்ம என்ன சொல்ல, என்ன சரி இந்த பாடலை பாடாமல் இருக்கவே இருக்காங்க. எந்த பாடல், இல்லைவாளந்த பாடலை பாடாமல் எங்கேயும் போகாதீங்க. காலையில் படிக்கும்போது இந்த பாடல் எந்த பாட்டினாலும் பாடுங்க. ஆனால் இந்த பாடலை பாடாமல் இருக்காங்க. எந்த பாடல், இல்லைவாளந்தம் அடியாருக்கும் அடியார் பாடலை பாடாமல் இருக்கவே கூடாது. என்ன சரி, ஏன் அப்படின்னா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சாள் யார், அடியார். அந்த அடியார் மக்களை நாம் போற்றினோம் அப்படின்னு சொன்னால் சிவபெருமானையும் சேர்ந்து போற்றுவதற்கு சமம். ஏன்னா அதில் ஒவ்வொரு முடிவுலையும் சிவபெருமானை போற்றுவதற்குரிய அர்ச்சனை வந்துடுது.
தில்லை வாழந்தனது மடியார்க்கு மடியே திருநீலகண்டத்து குயவனார் கடியே இல்லையே என்னாதையே வகுக்கு மடியேன் இறையாண்டல் குடிமாறன் அடியார்க்கு மடியே வெள்ளுமாமிக வல்லமை பொருளுக்கடியே திரிபொல்சு குன்றையார் வீரனின்றற் கடியேன் அல்லிமண் முல்லைய தரம் கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காரே. அதில் சாமி வந்துடுறாரு. இத்தனை அடியார்களையும் போட்டிட்டு கடைசி ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. அப்போ சிவபெருமானையும் சேர்த்து போட்டுறாரா? அப்போ அடியார்கள் ஒவ்வொரு அடியாராக பிரித்து அதில் சிவபெருமானையும் சேர்த்துறாரு. இந்த பாடலை பாடினா என்ன பலன் அப்படிங்கிறது கடைசி சொல்கிறாரு. சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு அன்பராவார்? சிவபெருமானுக்கு அன்பராக ஆவார். இந்த பாடலை பாடினா சிவபெருமானுக்கு அன்பராக உறுதியாக ஆரூரில் அம்மானுக்கு அன்பராக அவருடைய அன்புக்கு பாத்தியமாக ஆவார்கள். இந்த பாடலை பாடுவோம். நாம் சாமிகிட்ட என்ன கேட்போம்? சாமி உன் மேலே அன்பு பண்ணு சாமி, அதுதானே கேட்போம். வேற யாராவது மாற்றி கேட்கீங்களா? அதை முதல் கேட்டோம்னா எல்லாரும் வேற எதுவும் சாமிகிட்ட கேட்கீங்களா? சிவபெருமான் மேலே இந்த புராணமே எதுக்குன்னா, இத்தனை புராணம் நம்ம சிந்திக்கிறதுடைய காரணம் என்னன்னா, சிவபெருமானுடைய அன்பை பெறுவதற்காகத்தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அவர் மேலே அன்பு வந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் தானாக நம்ம தேடி வரும். அந்த அன்பு வருவதற்கு தான் நம்ம இவ்வளவு பாடுபடணும். சாதாரண தென்னை மரத்தில் தேங்காய் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது. 200 லட்சம் மேலே ஏற முடியுமா? எப்படியாவது வலிக்கு விழுந்தனாலும் என்ன செய்வோம்? ஏறி அந்த தேங்காவை பறிச்சே ஆகணும் அப்படிம்போம். அதே போல் இறைவனை அடைவதற்கு நம்ம எவ்வளோ தூரம் ஏறணும் சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளோ தூரம் பணிவிடை செய்யணும். சிவபூஜை இடையறாது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஊசி நுனியில் இருந்தாலும் கூட சாமி காட்சி உடனே கிடைக்காது. அவன் அன்பை பெற்றான்னா உடனே கிடைச்சிடும். சில பேர் எளிமையை பெற்று விடுவார்கள். சில பேர் ரொம்ப நாள் ஆகும் சாமியுடைய அருளை பெறுவது. முக்திக்கு உழன்று முனிவர்களாம் அணிவாட அத்திக்கு அருளை அடியேனை ஆண்டு கொண்டு பக்தி கடலுக்குள் பதித்த பரஞ்சோதி தித்திக்குமா பாடி தெல்லேனும் கொட்டோமா அப்படின்பாரு மாணிக்கவாசகர். சாமி இந்த முனிவர்கள்லாம் முக்திக்கு உழன்று உன்னை தேடி தேடி ஓடி போகிறாங்க. சிலர் புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் காற்றை குடிச்சு உயிர் வாழ்ந்து உன்னை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே போய் தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. சாமி அவங்களுக்கெல்லாம் விட்டுட்டு சாமி என்னை நீ காட்டு கூட்டிய சாமி அப்படின்னாரு மாணிக்கவாசகர். அப்போ நம்மளெல்லாம் ஆட்கொண்டு நம்ம இங்கே உட்காந்து சாமி அவருடைய புகழை கேட்க வச்சுருக்காருன்னா நம்ம என்ன சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் சிவபெருமானுடைய கருணை. நம்ம இப்படி உட்காந்து சாமியை பற்றி கேட்டுக்கிட்டோம்னா யாருடைய கருணை? சிவபெருமானுடைய கருணை. இல்லைன்னா நம்ம இங்கே இருக்க மாட்டோம். இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக அங்கே வருவோம். இது அவருக்கு எங்கே இருப்போம் நேரம். அது ஞாயிற்றுக்கிழமை நேரம் எங்கே இருப்போம்? இன்னைக்கு என்னடா ப்ரோக்ராம் போடுறேன், சுவிட்ச் ஆன் பண்ணுறா அப்படிப்போம். ஆனால் அதெல்லாம் தவிர்த்து முக்திக்கு உழன்று முனிவர் குலாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனே ஆண்டு கொண்டு பக்தி கடலுக்குள் பதித்த பிறகு நம்மளாம் பக்தி என்கின்ற கடலுக்குள் பதித்து அவர் புகழை கேட்குமாறு செய்திருக்கிறார்கள்னா பெருமையை அந்த கருணையை நம்ம எப்படி சொல்லணும். அப்படிதான் நம்ம ஆட்கொண்டு பக்தி கடலுக்குள் பதிக்க வச்சிருக்கார் நமது வைத்தியநாதன். சரி, அப்படி 12 பிராமணர்களை என்ன செஞ்சாங்க? வரவழைத்தார். அந்த எதுக்கு நீங்குவதற்கு, அந்த வெண்குஷ்டம் நீங்குவதற்கு 12 பிராமணர்களை அழைத்து, அந்த ஆதி சிவாச்சாரியர்களை 12 பேரை அழைத்து தோத்திரம் எல்லாம் செய்து திருவுருள் பெற்று பின்னர் 12 பிராமணரை அழைத்து மார்க்கண்ட முனிவர் கூறியபடி பூசித்து சந்தன தாம்பூலம் ஆடை ஆவரணம் திரவிய முதலியவைகளை கொடுத்து திருச்சி செய்து வெள்ளை வஸ்திரதானம் கொடுத்து நீங்களே எனக்கு சிவபெருமான் என்று உபச்சாரம். என்ன வஸ்திரம் கொடுத்தாங்கன்னாங்க? இது நல்லா கவனமாக கேட்கணும். அவருக்கு என்ன குஷ்டம்? வெண்குஷ்டம். அதனால வெள்ளை ஆடையை அந்த 12 பிராமணர்களுக்கு வேற என்ன கொடுத்தாங்க? ஆடை ஆபரணம் திரவிய முதல்களை கொடுத்து திருப்தி செய்து வெள்ளை வஸ்திரதானம் கொடுத்தாங்க. ஆடை ஆபரணம் கொடுத்து வெள்ளை வஸ்திரதானமும் கொடுத்தாங்க. எப்பவுமே ஒரு வஸ்திரதானம் ரொம்ப ரொம்ப சிறப்புடையது. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். வஸ்திரதானம் ஏன் சிறப்புடையது? ஒரு அடியாருக்கு நீங்கள் வஸ்திரதானம் கொடுக்கீங்க, அடியாருக்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்குறீங்க, இல்லை ஒரு வேஷ்டி சட்டை வாங்கி கொடுக்கீங்க, என்ன ஓச்சாரம் என்ன கருத்து சொல்லுங்க. அதுக்குமே இந்த கேப்பில் அடி நான் டீ சாப்பிட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட யோசித்தேன் அப்படிங்களா? எங்க பல இதில் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டாங்க, கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஒரு நூலுக்கு சிவலோகத்தில் 1000 வருடம் வச்சுப்பாங்க. சிவலோகத்தில் ஒரு அடியாருக்கு ஒரு நூல் தானம் கொடுத்தாலே சிவலோகத்தில் 1000 வருடம் அவங்க வசிக்கிறாங்கன்னா ஒரு வேஷ்டியில் ஒரு சேலையில் எத்தனை நூல் இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. அத்தனை வருடம் சிவலோகத்தில் வசித்து சிவபெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டு இருப்பாங்க. அவ்வளோ சிறப்பு. என்ன இங்கே என்ன அவசர அவசரமாக பூ கட்டணும்? அங்கே போய் நிதானம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிவலோகத்தில் நிம்மதியாக
அப்பாட அப்படின்ட்டு நிம்மதியே கட்டலாம். எந்த தொந்தரவும் இருக்காது. அங்கே வந்து இங்கே தான் பல தொந்தரவுகள் இருக்கும். 8 மணிக்கு இங்கே இதை பிடிக்கணும், 8:30க்கு அங்கே 1/2 மணி நேரத்தில் அங்கே பூ கட்டி பிடிக்கணும் அப்படின்ட்டு எங்கே ஓடிக்கிட்டே இருப்போம். அங்கே அது பிரச்சனையே கிடையாது. சிவபெருமான் நினைச்சாருன்னா அங்கேருந்தே நமக்கு மோட்சத்தை கொடுப்பாரு. சிவலோகத்தில் வசித்து கொண்டே கீழே பூலோகத்துக்கே வரவிடாமல் அங்கே சாத்திர ஞானம் இல்லாமல் மோட்சம் அடைய முடியாது. நல்லா கவனிக்கிறது. சாத்திர ஞானம் இல்லாமல் சும்மா தொண்டு செஞ்சால் மட்டும் போதாது. அந்த ஞானமும் அந்த சித்தாந்த ஞானமும் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் சாமி என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அந்த ஞானத்தை உபதேசித்து அதுக்கப்புறம் மோட்சத்தை கொடுப்பாரு. அப்படி அங்கே சாத்திர ஞானம் கற்றுக் கொடுக்கும்போது கவனம் சிதைஞ்சதுனால தான் மாணிக்கவாசர் இங்கே வந்தார். புரியுதா உங்களுக்கு? எங்கே வந்தார்? பிறகு இங்கே வந்துட்டார் மாணிக்கவாசர் பெருமான். அதுக்கப்புறம் தான் இதில் வச்சு நம்ம அப்படி கவனம் சிதைஞ்சனால எங்கே வந்தார்? மறுபிரிவில் உத்தரகோச மங்கையில் வந்து அந்த ஒரு ஏடை மட்டும் வச்சுட்டு 999 பேர் போயிட்டாங்க. இவர் மட்டும் நின்றுட்டார். அதுக்கப்புறம் தான் மறுபடி பிறவியில் மாணிக்கவாசர் பெருமான் அவருக்கு 3 அவதாரம் சொல்லப்படுது. மாணிக்கவாசர் பெருமான் முதல்ல சாத்திராயண சாமி சொல்லி கொடுக்குற நேரத்தில் கவனம் சிதஞ்சு வெளியில் போயிருச்சான். அப்போ இந்த நூல்கள்லாம் ஞான நூல்கள்லாம் கேட்கும்போது சிந்தை எங்கே போயிடக்கூடாது, இப்படி வெளியில் போயிட்டாலும் ஒரு சப்ஜெக்ட் நமக்கு போயிடும். ஒரு முக்கியமான சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் கவனம் சிதஞ்சு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு பறவை பறந்துக்கிட்டு இருக்கா, எவ்வளோ அழகாக பறகு அப்படின்னு அங்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அந்த அந்த சப்ஜெக்ட் நமக்கு கிடைக்காம போயிடும். எப்பயுமே அந்த ஞான நூல்களில் கேட்கும்போது கவனம் சிதையக்கூடாதுன்னு சிவபெருமானே ஞானம் எழுதி வச்சுருக்காரு. எதில்? நம்ம ஆகமத்தில் சிவபெருமானே எழுதி வச்சுருக்காரு. அப்போ ஞான நூல்களை கேட்கும்போதுலாம் ரொம்ப அது சிவமாக பாவித்து நம்ம கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? சரி. அப்படி இப்போ கூட எதனால தெரிஞ்சு வச்சா இப்போ வஸ்திரதானம் வந்து ரொம்ப சிறப்பு. அது மாதிரி சந்தன தாம்பூலம் கொடுக்காங்க பார்த்தீங்களா? தாம்பூலம் ஏன் எதுக்கு வைக்கிறோம்? அது மங்களமான காரியம். ரைட்டு, ஓகே, ரைட்டு. வேற ஒரு சிறப்புனா தாம்பூலம் வைக்கும்போது என்ன வைப்பீங்க? வெத்தலை பாக்கு இதெல்லாம் வைப்பீங்களா? அதை வந்து அவங்க கொடுக்கும்போது இப்போ பத்திரிகைக்கும் போது வெத்தலை கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அவங்க கண்டிப்பாக வர வேண்டும் என்று அர்த்தம். சுருள் கொடுத்தா கண்டிப்பாக வரணும். அது மாதிரி சாமிக்கு சிவபூஜை பண்ணும்போது வெத்தலை வாக்கு பழம் கொடுத்தோம்னா சாமி கண்டிப்பாக வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்வார்னு அர்த்தம். இது உங்களுக்கு உபச்சாரம் ரொம்ப முக்கியம். சிவபூஜையில் யார் வெத்தலை வாக்கு பழம் வைக்காங்களோ அந்த பூஜை வந்து பரிபூர்ணம்னு அர்த்தம். ஆனால் நம்ம அதான் செய்ய மாட்டோமே. கடைக்கு யாருங்க போவார்? 2 பழம் வாங்குறதுக்கு காலையில் முழங்கால் 2 காலும் வலிக்குங்க அப்படிமோ. முதல்ல எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கிடணும். நம்ம வந்து வெத்தலை நானும் எத்தனையோ கடை ஏறிட்டேன். வெத்தலை கிடைக்க மாட்டேங்குங்க, பாக்கு கிடைக்க மாட்டேங்குங்க, பழம் வாங்க போகிறதுக்கு கால் வலிக்குங்க. எதை சொன்னாலும் வரதையோ ஏதாவது ஒன்று என்ன ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்போம். ஏதாவது ஒன்று சாக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். சிவபூஜைக்கு எது செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம். அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும். பூவு சரியாக கிடைக்கிறது இல்லை, பூவை பறிக்கிறதுக்கு நேரமும் இல்லை. அப்போ எதை வச்சு தான் பண்ணுறீங்க? பக்கத்து வீட்டில் 2 கொடுத்தாங்க, அதை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு செய்வாங்க. அப்படி பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் நாமளே எல்லாமே செய்யணும். முதல்ல நிறைய கதைகளாக சொன்னேன். அந்த நேரத்தில் அப்படி அந்த சந்தன தாம்பூலம்லாம் கொடுத்து அந்த வெள்ளை வஸ்திரதானம்லாம் கொடுத்து சிவபெருமான் என்று அவரை உபச்சாரம் செய்து வைத்தியநாதருடைய சன்னிதானத்துக்கு போனாங்க. நேராக இந்த 12 பிராமணர்களுக்கு இந்த வஸ்திரதானம்லாம் கொடுத்து கடைசி எங்கே வந்தாங்கன்னா வைத்தியநாதருடைய சன்னதிக்கு வந்துட்டார். எப்பயுமே பார்த்திங்கன்னா ஜபம்லாம் செய்யும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்குது. ஜபம் செய்யும்போது எப்படி அப்படின்னா, இப்போ ஜபம் செய்யும்போது நமக்கு மட்டும் கேட்குறது வந்து மந்தம், பிறருக்கு கேட்கும்படி சொல்வது உரை, அப்புறம் அறிவால் கடிக்கிறதுக்கு வந்து மானதம் என்று பேர். இது அவங்களுக்கு மானதம், மந்தம், உரை, இந்த 3க்கும் ஒரு சிறப்பு உண்டு. இப்போ இதே பார்த்தீங்கன்னா நந்தவனத்தில் வச்சு நீங்கள் ஜபம் செஞ்சீங்கன்னா நல்லா கவனம். நந்தவனத்தை வச்சு ஜபம் செஞ்சால் 1000 மடங்கு புண்ணியம். இது அவங்களுக்கு. அதே இது ஒரு மலையில் வச்சு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மலை கோயிலுக்கு எங்கேயும் போகிறீங்க, மலையில் போய் வச்சு செஞ்சீங்க, யாருக்கு தெரியாத இடத்துல ஒரு மலை கோயிலில் போய் மலையில் போய் தியானிக்கிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து 16000 மடங்கு புண்ணியமாக.
அதே இது ஒரு நதிக்கரையில் உட்காந்து நீங்கள் ஜெபம் வச்சுட்டீங்கன்னா 1,00,000 மடங்கு புண்ணியம். இதுதான். அதே இது ஒரு சிவாலயத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா 1 கோடி மடங்கு புண்ணியம். அதே இது சிவபெருமானுடைய சன்னதியில் வச்சு பண்ணால் அனந்த கோடி மடங்கு புண்ணியம். ஜெபிக்கிறது இவ்வளோ சிறப்புகள். அப்போ எவ்வளோ ஒரு இது பாருங்கள். அப்போ எப்படி ஜெயிக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? ஒரு நம்ம சேர்த்து சொல்லணும்னா என்ன செய்வோம்? பிறகு கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் என்ன? ஒரு மந்தம் என்று பெயர். அடுத்து நமக்கு மட்டும் கேட்டுச்சுன்னா உரை என்று பெயர். பிறருடைய இது கேட்டுச்சுன்னா யாருக்கு கேட்காம அறிவாலே கணிக்கிறதுக்கு பேர் மானதம் என்று பெயர். இது அவங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு சிறப்புகள் இருக்குது. இப்படி அவர் சந்நிதிக்கு நேராக அந்த சந்நிதிக்குள்ளே வந்துட்டார். அங்கே வருதலும் அரசனை பற்றியிருந்த வெண்குஷ்ட நோய் நீங்கி விட்டது. உடனே என்ன ஆயிடுச்சு? வெண்குஷ்டம் நீங்கிடுச்சு. இந்த 12 பிராமணர்களுக்கும் வஸ்திரதானம் கொடுத்து வைத்தியநாத சாமி சன்னதி அடைஞ்சாரு. வெண்குஷ்டம் அவருக்கு போயிடுச்சு. சன்னதிக்குள்ள நுழையலே. நல்ல கவனமாக எடுங்க. என்ன ஆயிடுச்சு? சன்னதிக்குள் நுழைந்தார், வெண்குஷ்டம் நீங்கியது. இந்த உபச்சாரம்லாம் பண்ணார். கரெக்டாக சாமி சன்னதி அடைந்ததும் அவருடைய வெண்குஷ்டம் நீங்கியது. அவர் வைத்தியநாத சாமியுடைய பெரும் கருணை பாருங்க. யார் சொன்னார்? இந்த ஐடியா யார் சொன்னார்? மார்க்கெட்டை சொன்னார். அதுபடி அந்த சிறப்புலாம் அவர் பண்ணார். அந்த வெண்காடை அந்த வெள்ளை வஸ்திரதானத்தை கொடுத்து 12 பிராமணர்களுக்கும் தாம்பூலம் வச்சு கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சுட்டு சன்னதியை அடைந்தார். அவருக்கு என்ன ஆயிடுச்சு? வெண்குஷ்டம். உடனே அரசன் குற்றம் தீர்ந்த சூரியனை போல பிரகாசித்து நின்று பன்முறை வணங்கி எழுந்து ஆனந்த கண்ணீர் சோர உடல் முழுவதும் ரோமம் சிலிர்ப்ப தோத்திரம் செய்து சில நாள் இருந்து மகாமேருக்கு சமானமாக பொன்மயமாகிய ஒரு ரதம் செய்வித்து. உடனே என்ன பண்ணா? ஒரு ரதம் செஞ்சான் சாமிக்கு. அந்த காலத்தில் ரதம் செஞ்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ரதத்தையே காணும். இப்போ அதுதான் இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ அதே பல இதில் இருக்கான்னு தெரியல. ஏன்னா 20,000 ஆண்டுகள் ஆச்சு. அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுக்கப்புறம் எத்தனையோ பேர்கள் வந்து செஞ்சுருப்பாங்க ரதம். அப்பயே பொன்னாலான ரதம் செஞ்சுருக்காங்க. நல்லா கவனம். பொன்மயமாகிய ரதம். ஏன்னா சாமி அந்த வெண்குஷ்டம் நீக்கியதுனால அவன் என்ன பண்ணியிருக்கான்? சில நாள் அங்கேயே இருந்து மகாமேருக்கு சமானமாக பொன்மயமாகிய ஒரு ரதம் செய்வித்து தை மாத பௌர்ணமியில் கூடிய பூச நட்சத்திரத்தில் தைப்பூசம் அண்ணன். தைப்பூசம் நமக்கு ரொம்ப சிறப்பு இருக்கு. தைப்பூசம் ஏன் சிறப்பு சொல்லுங்க பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். தைப்பூசம் எதனால்? எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து, அதுக்கு முருகப்பெருமானுடைய நாள். உண்மையிலே அது சிவபெருமானுக்குரிய நாள் தான். ஆனால் முருகப்பெருமானாக நம்ம சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, மார்கழி திருவாதிரை அன்று சிவபெருமான் தனித்து நின்று நடனமாடுவார். நல்லா கவனிக்கிறாங்க. தைப்பூசத்தன்று உமாதேவியோடு சென்று நடனமாடுவார். அதுதான் தைப்பூசத்தினுடைய சிறப்பு. ரெண்டு சிவசக்தியாக இருந்து நடனமாடக்கூடிய நாள் தான் என்ன நாள்? தைப்பூச நாள். ஏன் அப்படின்னா, சூரியன் சிவத்துக்குரியது, சந்திரன் சக்திக்குரியது. இந்த சூரியன் மகர ராசியில் இருக்கும். நல்லா கவனமாக்காளுங்க. சூரியன் எந்த இதில் இருக்கும்? அந்த நேரத்தில் அந்த தைப்பூச நாள் மகர ராசியில் இருக்கும். இது கடகராசியில் இருக்கும். ரெண்டுமே வலிமை பொருந்தியதாக இருக்கும். சூரியனும் சந்திரனும் இப்படி பலம் பொருந்தியாக இருக்கக்கூடிய இடத்த நம்ம என்ன சொல்கிறோம்? இது சிவமும் சக்தியாக இருக்கக்கூடிய இடத்துல சிவசக்தி சேர்ந்து நடனமாடக்கூடிய நன்னாளைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தைப்பூச நன்னாள். தனித்திருந்து நடனமாடுவது மார்கழி திருவாதிரை. அதே இது சேர்ந்திருந்து நடனமாடுவது தைப்பூச நன்னாள். அந்த நேரத்தில் நடனமாடும் போது ஞான குழந்தை ஒன்று வருது. அதுதான் முருகப்பெருமான். அதனால தான் முருகப்பெருமானுக்கு சேர்ந்து தைப்பூசம் கொண்டாடும். புரிஞ்சிச்சா? கருத்து புரிஞ்சிச்சா சார்? அந்த ஞானம் 2 பேரும் மகிழ்ந்திருக்கும் போது என்ன வரும்? குழந்தை. ஞான குழந்தையாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து உருவாதனால் முருகப்பெருமானுக்கு சேர்ந்து அந்த நன்னாள். புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா சார்? தைப்பூசம் எதுக்காக கொண்டாடுறோம்னு இன்னொரு தெரியவா? அதாவது தைப்பூசம் எதனால் கொண்டாடப்படுதுன்னா, சிவமும் சக்தியும் இணைந்து மகிழ்ந்து நடனமாடக்கூடிய நன்னாளை தான் நாம் தைப்பூசம் கொண்டிருக்கிறோம். அந்த மகிழ்ந்து நடனமாடும் போது நமக்கு என்ன உண்டாகும்? சிவம் சக்தி சேர்ந்தால் ஒரு ஞான குழந்தை உண்டாகும். அது நெற்றியிலிருந்து யார் வந்தால்? முருகப்பெருமான் தான். அதனால தான் முருகப்பெருமானுக்கு சேர்ந்து தைப்பூசத்தை நாம் சிறப்பாக கொண்டாடுறோம். புரிஞ்சிச்சு? அவங்களுக்கு தனித்து நின்று ஆடுவது மார்கழி திருவாதிரை, சேர்ந்திருந்து நடனம் ஆடுவது தைப்பூசம். அவ்வளோ புரிஞ்சிச்சா? சரி. ஏன்னா இதை முதல் தெரிஞ்சுக்கணும். தைப்பூசம் எதுக்காக? சிலர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய நாளுங்க அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் இதுதான் ரொம்ப சிறப்பு. அப்படி அந்த தைப்பூச நன்னாள் பௌர்ணமியில் திருவிழா சிறப்பு நடத்தி தரிசித்து பின்னர் திருவாதிரை தோறும் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரம் புரிவித்து, இப்போ சிவசக்தியுடைய நாளையும் பண்ணிட்டு தனித்து இருக்கக்கூடிய மார்கழி திருவாதிரையும் அவர் விடலை. அந்த நாள்லேயும் பூஜை பண்ணியிருக்காரு. யார்? அந்த மன்னர். அந்த மன்னருடைய பேர் என்ன பார்த்தோம்? தேவமித்திரன். வெரி குட்.
கவனமாக இருக்காங்க. அடிக்கணும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக தேவபுத்திரன் அடிச்சிட்டாங்க. தேவபுத்திரன் இவ்வளவும் பண்ணுறாரு. திருவாதிரை தோறும் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரம் புரிவித்து வணங்கி வைத்தியநாதர் கோயிலே பல திருப்பணிகள் ஏற்றி புதுவை பதிக்கு கன்னிமூலையிலே காதவழி தூரத்தில் உள்ள அழகாபுரி பூஞ்சோலையானது சீர்திருத்தம் செய்ய வேண்டும். வடக்கு பக்கமாக கன்னிமூலை இதில் என்ன இருந்திருக்கா, பூஞ்சோலை இருந்திருக்கான். கன்னிமூலை கரெக்டாக நம்ம இப்போ பூக்கட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த இடத்துல அந்த பூஞ்சோலையை அப்பயே நந்தவனத்தை சீர்திருத்திருக்காரு. பார்த்துக்கோங்க எவ்வளோ சாமியோட பெரும் தண்டவங்க. நாங்கள் அங்கே தான் பூ கட்டிக்கிட்டு இருக்கோம். சாமி கன்னிமூலை கரெக்டாக கன்னிமூலையில் தான் அந்த நந்தவனம் இருக்குது. அந்த நந்தவனத்தில் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. அப்பயே பாருங்கள், நந்தவனத்தை பூஞ்சை சீர்திருத்தம் செய்ய வேண்டி நிலையில் இருக்கிறது என்று சொல்ல கேட்டு முன்பு போல பற்பல விருட்சங்களும் வாசனை மிகுந்த புஷ்ப செடிகளும் அங்கே நந்தவனத்தில் புஷ்ப செடிகளும் வச்சிருக்காரு. வச்சு உண்டாக்கும்படி செய்வித்து மகிழ்ந்திருந்தார். அப்பொழுது வசந்த காலம் வந்ததுனால தேவமுத்திரன் மனைவி மைந்தர்களாகிய பரிசர்களுடனே புதுவையை விட்டு நீங்கி அழகாபுரி பூஞ்சோலைக்கு சென்று பூக்கொய்தல், புனல் விளையாடல் முதலியவற்றாலே ஆனந்த பரவசனாகி மீண்டும் புதுவை பதியை அடைந்து அப்போ உடனே மறுபடியும் அவங்க ஊருக்கு போயிட்டான். போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் எங்கே வந்துட்டான், பூஞ்சோலையெல்லாம் சீர்திருத்தம் பண்ணி பூச்செடியெல்லாம் வளர வச்சுட்டு அதை வளர விட்டுட்டு மறுபடியும் எங்கே போயிட்டான், அவங்களுடைய நகரத்துக்கு போயிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணுறான், அந்த வசந்த காலம் வந்ததும் மறுபடியும் வந்து சாமி வைத்தியநாத சாமி வந்து தரிசனம் பண்ண பண்ணுறான். பாடலிபுத்திர நகரம் எங்கே இருக்கு, அங்கேருந்து வந்து ஒவ்வொரு வட்டமும் வந்து வருடத்துக்கு ஒருக்க வந்து சாமியை வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அப்பதிவுள்ளவர்கள் இதனால் என்ன ஆகிட்டா, ஆனந்த பரவசம் வந்து புதுவை மறுபடியும் வந்து பதிவுள்ளவர்கள் வேண்டியவர்கள் எல்லாம் குறைவர கொடுத்து அங்கே கோயிலில் தளத்தில் உள்ள பக்கத்தில் யார் யாருக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதை பூராமே என்ன பண்ணுறான், நிவர்த்தி. அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து வைத்தியநாத சிவகாமியை வணங்கி விடைபெற்று கொண்டு தாயை பிரிந்த கன்று போல நீங்கி ரதத்தில் ஏறி தனது பாடலிபுத்திர புறத்துக்கு நகரத்துக்கு உள்ள நகரமெல்லாம் கண்டு வணங்க வந்து சேர்ந்து மகிழ்ச்சி. உடனே வைத்தியநாத சாமியுடைய சிவகாமியோடைய அருளை பெற்று மறுபடியும் அவருடைய நகரத்துக்கு போய் எப்பயும் போல என்ன இருந்தானோ மகிழ்ச்சியோடு இருந்தாங்க அப்படின்னு இந்த தேவபுத்தருடைய கதையை பற்றி புராணத்தில் நம்ம சொல்லணும். இந்த கதையில் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, சன்னதியை அடைந்ததும் அவருடைய வெண்குஷ்டி, அதுதான் ரொம்ப சிறப்பு. வைத்தியநாத சாமியுடைய சன்னதிக்குள்ளே நெருங்கினா நமக்கு என்ன ஆகும், எப்பேற்பட்ட வியாதிகளும் எப்பேற்பட்ட இது நமக்கு நீங்கும். அவருடைய திருநீரை அணிந்தால் இறந்தவர்கள் கூட போன கதையில் பார்த்தோம், உயிர் பெற்று இருந்து வந்தான்னு பார்த்தோம். அப்போ அவ்வளவு சிறப்புடையது நம்ம திருக்கோயிலுக்கு ஒரு சிறப்பு. என்ன, எந்த ஒரு செயலுமே நம்பிக்கையோடு செய்யணும். அதுதான் கோயிலுக்கு போனால் சாமி அதை பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு ஒரு இதாகவே போகக்கூடாது. போகும்போது இது செய்வாரா செய்ய மாட்டாரா, இங்கே போனால் ஏதோ செய்வான்னு சொல்கிறாங்க எதுக்கும் போய் பார்ப்போம் அப்படின்னு போகாமல் முழு நம்பிக்கையோடு சென்று வைத்தியநாத பெருமானை நம்ம வழிபாடு செய்தால் நம்மளுடைய எல்லா விதமான குறைகளையும் நீங்கி ஆழ்ந்த இன்பத்தில் ஆழ்த்துவார் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உரை சிறந்து புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பொருள் பாடி அடியேன் உரையை உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்தும் அதனாலே கலைகள் கரிய குழல் மாதங்கள் அடி சுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகி நின்று மிக வாடி அரகர சிவாய வென்று தினம் நினையாமன்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அதனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தடைவாசென்று அனுதினம் நாணமின்றி அழிவேனோ உலகவடமேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்க உலகளவு மாழ்வந்த மருகோனே உபய குலதீபதுங்க விருது கவிராஜ சிங்க உரைபுகடியூரில் அன்று வருவோனே பறவை மலை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா பகையசுர சேனை கொன்று அமர சிறை மீளவென்று பழனிமலை மீது நின்ற பெருமாளே பழனிமலை மீது நின்ற பெருமாளே. இன்னைக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன, இன்றைக்கி நடராஜ பெருமானுடைய அபிஷேக நாள் தெரியுது அவங்களுக்கு.
போட்டாங்க இன்னைக்கு நாளைக்கு மதியம் நாளைக்கு காலையில் நம்ம இதில் பண்ணணும். நம்ம இதில் காலையில் அபிஷேகம் போது சேர்ந்து பண்ணுவேன். நான் சாயங்காலம் தான் ஆரம்பிச்சிருக்கு, நாளைக்கு மதியம் வரைக்கும் இருக்குது. அந்த திதியில் பண்ணணும்னா இன்னைக்கு 5வது காலம். இன்னைக்கு வந்து சதாசிவமூர்த்தி சதாசிவமூர்த்தி. ஃபஸ்ட்டு வந்து முதல் காலம் வந்து விநாயகர் பெருமானும் வல்லமையும், 2வது காலம் வந்து பிரம்மாவும் சரஸ்வதி, 3வது காலம் வந்து விஷ்ணுவும் லட்சுமியும், 4வது காலம் ருத்ரரும் பார்வதியும், 5வது காலம் மகேஸ்வரனும் மகேஸ்வரியும். இன்றைக்கி வந்து மகேஸ்வரன் மகேஸ்வரி வழிபாடு பண்ணாங்க. அதனால் நீங்கள் வந்து கேட்டு அதனால தான் உங்களை சாமிக்கு போகிறோம் இங்கே வர சரியா பாருங்க. நீங்கள் மகேஸ்வரி வழிபாடு பண்ணக்கூடிய இடம் நேரம் வந்து மகேஸ்வரன் மகேஸ்வரியும். அடுத்த காலத்தில் வந்து சதாசிவமூர்த்தி மனோன்மணி. அடுத்த காலத்துல வந்து சதாசிவமூர்த்தி மனோன்மணி. அதுக்கப்புறம் எப்பயும் போல மார்கழி மாதம் வந்ததும் விநாயகர் பெருமானும் 6 காலம் 6வது காலம் இது. அதுக்கடுத்து மார்கழி தான் வருதா? புரட்டாசி. இது புரட்டாசி. இது ஐப்பசி கார்த்திகை மார்கழி. ஆமாம் சரி. சதாசிவமூர்த்தி மனோன்மணி. நீ சதாசிவ மனோன்மணி தான் நீங்கள் வழிபாடு காலையில் பண்ணுவோம் அவசியம். சதாசிவம் மனோன்மணி. அதுக்கப்புறம் எப்பயும் போல விநாயகர் பெருமான். சரி, இதுக்காக உள்ளவனிலிருந்து ஓய் சிறந்து கேட்டதுன்னு அவங்களுடைய வல்வினை கரைந்து ஒரு உரை என்று சொல்லி உரையை நிறைவு செய்யுங்கள். வான்முகில் வளாதிக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசியா குறையில்லாத உயிர் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றமும் வெள்ளிமல்க மேன்மைகள் சைவ நீதி விலங்குக விலகமெல்லாம் அரகணம் பார்வதி பதையே சிவனையை போற்றி பார்வதி பதையே. ஒன்று உங்களுக்கு சொல்ல நினச்சேன், அது சொல்லணும் போதே மறந்து போயிடுச்சு. நான் சொல்கிறேன். அதாவது ஒருத்தர் கணவர் மனைவி சேர்ந்து ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஓரக்கனால் இப்போ கோயிலுக்கு வந்து கணவர் மனைவி வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் போய் அவருடைய மனைவியை போய் ஓரக்கனால் பார்த்தான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகுமா, மறுவழியில் அவன் வந்து ஓரக்கனால் பார்த்தா அவனுக்கு வந்து மாறுதல் நோய் வருமா மறுபிறவியில். திருக்கோயிலில் வந்து வழிபாடு செய்ய கணவர் மனைவி வரும்போது அந்த அவருடைய மனைவியை வந்து ஒருத்தர் வந்து ஓரக்கண்ணால் பார்த்தான்னா அவனுக்கு மறுபிறவியில் மாறுகண்ணா பிறப்பான். அதுவே பிறர் பேசும்போது ரகசியத்தை வந்து ஒட்டு கேட்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மறுபிறவியில் செவிடாக பிறப்பாங்க. அடுத்தவங்க விஷயத்தை கேட்குறவங்க என்ன ஆவாங்க, செவிடாக பிறப்பாங்க. அடுத்து வந்து பிறரை பற்றி புறம் போய்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்களை பற்றி புறம் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வந்து மறுபிறவியில் வந்து என்ன ஆவாங்கன்னா ஊமையாக பிறப்பார்கள். அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா பேச பேச அவங்க ஊமையாகிடுவாங்க அடுத்த பிறவியில். அடுத்து ஒரு ஏழையை ஒருத்தர் அடித்தான்னு வச்சுக்கோங்க, அடித்தான்னா அவன் என்ன ஆகுனா கை கால் முடங்கி முடமாகும் அடுத்த பிறவியில் வந்து. இது அவங்க ஏழையை அடித்தாங்கன்னா, ஒரு ஏழையை அடித்தா அது பிறருடைய வாழ்வை கண்டு புழுங்குபவன் குஷ்டம் வருவான். அடுத்து இது எப்படி வசந்துட்டானே, இப்படி பண்ணிட்டானே, எப்படியா லாட்டரி டிக்கெட் எதுவும் வந்துருச்சான், இப்படி வளர்ந்து போய்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுடைய வாழ்வை பற்றி பொறாமைப்படுவதற்கு அடுத்த பிறவியில் குஷ்டம் வருவான். அடுத்து ஞானியை பழித்தவன் வந்து பைத்தியமாக ஆகணும். ஒரு எத்தனை பேர் பைத்தியமாக இருக்காங்களோ அவங்களாம் ஞானியை வந்து திட்டுனதுனால வந்த விளைவு அவங்க என்ன மறுவழியில் பைத்தியமாக. இது சொல்லணும் ஊடலை சொல்லணும்னு நினச்சேன், அது வாய்ப்பெல்லாம் போச்சு. சாமி கடைசி நேரத்தில் சொல்ல வச்சுக்க. சரி, அரவன் பார்வதி பதையே எல்லாருடைய சிவனையை போற்றி முகனுக்கு ஞானமான நடராஜ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிவகாமியம்பாள் உடனாகிய ஞானமான நடராஜ பெருமான் மூர்த்திகள் திருவடிகள் போற்றி. நடராஜ விஷயமா கட்டுப்படி